இரண்டாவது காலை ஆராதனை. ஆமென். ஓசியா திருச்சபையினுடைய மக்கள் அனைவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷம் நிச்சயமாகவே இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள் இந்த வருஷம் முடிவில் நிறைவேற நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளிலும் அது நிறைவேற நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அதை உங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஓசியா திருச்சபையினுடைய போதகர் அம்மா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையாகவே நான் நேசிக்கக்கூடிய அநேக திருச்சபைகளா இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய திருச்சபை அருமையான தாயாருடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஓசியா திருச்சபை என்பதை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அதனாலதான் அம்மா எப்போ கூப்பிட்டாலும் என் இருதயம் அல்லேலூயா இதை ஏற்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கும் ஊழியம் உண்டு. நானும் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு போதகர் தான். எங்களுக்கும் நிறைய ஊழியக்காரங்க, மூத்த ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, நீங்க உங்க ஊழியத்துல உங்க சபையில் நீங்க இருங்க அப்படின்னும் போது நான் என் சபையும் இந்த சபையும் வேற வேறையா பார்க்கல. அல்லேலூயா. அதனால அம்மா எப்போ கேட்டாலும் உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க ஒரு ஊழியக்கார ஆயத்தப்படுத்தி நான் கடந்து வரேன். ஏன்னா நான் உண்மையை சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கு அது புரியுதா புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது சபை இல்லைங்க, தேவன் உங்களுக்காக உருவாக்கி இருக்கிற ஏதேன் தோட்டம். நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். நான் அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு வாரம் இல்லை எங்கேயாவது ஒரு பாஸ்டிங் அம்மா அழைக்கும் போதெல்லாம் இங்க உள்ள வரும் பொழுதெல்லாம் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு போகிறேன். என் ஊழியத்துல கர்த்தர் அதை செய்யறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையாவே சொல்ல, நீங்க இருக்கக்கூடிய இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. இந்த ஊழியம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகர் அம்மா அவங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அவருடைய வாயில் அருள் ஈவாய் நான் பார்க்கிறேன். இதை நம்புறீங்களா நீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால உண்மையாவே கர்த்தருடைய பிள்ளைகளை தயவு செய்து சொல்றேன், சபை ஆராதனைக்கு நேரத்தோடு வந்துருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் எல்லா காரியமும் நேரத்தோடு நடக்கணும், நேரத்தோடு நடக்கணும், நேரத்தோடு நடக்கணும், காலத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? மெனக்கட்டுறோம் இல்லையா? குறித்த நேரத்துல ஆசீர்வாதம் வந்துடணும். ஆனா குறித்த நேரத்துல நம்ம வரமாட்டோம். குறித்த நேரத்துல சொல்றது தப்பா இருக்க, நானும் ஒரு சபையினுடைய போதகரா இருப்பதனால நான் பேசுகிறேன். அல்லேலூயா. எல்லா காரியமும் உங்க வாழ்க்கையில நேரத்தோடு நடக்கணும், காலத்தோடு நடக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா குறித்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுங்க, நான் யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் புண்படுத்தவோ இல்லைங்க. ஒரு விஷயம் நமக்கு புரியணும், வேற ஒண்ணுமே கிடையாது. நாம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா இதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தவிர்த்து வேற பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா எடுத்துங்க. நம்ம 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 நாலேஜுக்கு புரியுற மாதிரியே பேசுறேன் பாருங்க. இப்போ யாரெல்லாம் வேலை செய்றீங்க? வேலை செய்யறவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. ஒர்க் பண்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. ஒர்க் பண்றீங்களா? எத்தனை மணிக்கு உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ இல்லை வேலைக்காரங்க எத்தனை மணிக்கு நீங்க போயிடுவீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. 9:30. 9:30ன்னா 9:30 தான் போவீங்களா? சில பேர் 9:30க்கு போயிடுவாங்க, சில பேர் அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அதுக்கு பிந்தி போனா சேலரி கட் பண்ணுவாங்க. பயம். ஓகே. இல்லைன்னா சூப்பர்வைசர் திட்டுவாரு, இல்லை மேனேஜர் திட்டுவாரு, இல்லை ஓனர் திட்டுவாரு. பயம். அம்மாவா இல்லையா? அந்த பயம் என் ஆலயத்துக்கு தவறு ஆலயத்துக்கு நேரத்தோடு வரலன்னா, ஐயோ கடவுள் நம்முடைய ஆசீர்வாதத்தை கட் பண்ணிடுவாரே, இல்ல அவருக்கு அது எரிச்சலை உருவாக்குமே அப்படின்ற பயம். சொல்லுங்களேன், யாருக்கு வேணும்? மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வரைக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுதலோ ஜீவ ஊற்று, ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயந்து நடுங்கி, அல்லேலூயா. எத்தனை மணிக்கு ஆராதனை? 8 மணி ஆராதனை சொன்னா 7:45 உள்ள வந்துடணும். இல்லையா? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் பாருங்க, ஒண்ணும் இல்லை, காலையில ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா 5 மணி. என்னங்க? ஆனா உண்மையா சொல்றேன், ஃப்ளைட்ல போயிருக்கீங்களா? யாராவது இங்க போயிருக்கீங்களா? அப்போ 5 மணி ஃப்ளைட்டுக்கு எத்தனை மணிக்கு போவாங்க? 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடணும். அப்போதான் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு நீங்க உள்ள போறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. எத்தனை மணிக்கு போனோம்? 5 மணி ஃப்ளைட் எத்தனை மணிக்கு போனோம்?
3 4 4ன்னு வச்சுக்கோங்க, 4 வச்சுங்க, 1 மணி நேரத்துக்கு வச்சுங்க. அப்போ ஃப்ளைட்டை பிடிக்க 1 மணி நேரத்துக்கு நேரம் முன்னாடியே போயிடுறோம், ட்ரெயினை பிடிக்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறோம், பஸ்ஸை பிடிக்க யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூல் கிளப்புறீங்களே, எத்தனை மணிக்கு ஸ்கூல் உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க. மறந்துட்டியா? அது வந்து அப்படிங்களா 8:30. அப்போ உங்க அம்மா உன்னை எத்தனை மணிக்கு எழுப்புறாங்க? நீ 7 தான், அதான் சொல்லு. 7 மணி தான் எழுப்புவாங்க. 7 மணிக்கு உன்னை எழுப்பி என்ன பண்ணுவாங்க? எத்தனை மணிக்கு உன்னை கிளப்பிடுவாங்க, ரெடி பண்ணி விடுவாங்க? உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வச்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எத்தனை மணிக்கு உன்னை கிளப்பிடுவாங்க? சீக்கிரம் ரெடி ஆயிடுவே நீ. எத்தனை மணிக்கு கொண்டு போய் அங்கே ரீச் பண்ணுவாங்க உங்களை? 8:30 உள்ள போயிடுவீங்கல்ல. நீங்க சண்டே சர்வீஸ் எத்தனை மணிக்கு நீங்க ரெடி ஆகுனீங்க? எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? எப்படி ரெடி ஆனீங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? எங்க பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல நம்ம சேர்ப்பதற்கு பிள்ளைங்களை கிளப்புறோம், ரெடி பண்றோம், இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காகலாம் கிடையாதுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எப்பவுமே ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சீங்க, தேவன் எப்பவுமே யாரையும் குற்றப்படுத்துகிறவரே இல்லைங்க. குற்றப்படுத்துகிறவரே நம்ம தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தவறுகளை சரி செய்வதற்காக, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசீர்வாத தடைகளை உடைப்பதற்காக சில விஷயங்களுக்குள்ளாக நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது, போன வருஷம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வருஷம் திருப்பி கொள்ளுவீங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நேரத்தோடு தேடி பாருங்களேன். நான் உண்மையை சொல்ல, நீங்க நேரத்தோடு தேடி பாருங்க. நீங்க கர்த்தரிடத்துல தைரியமா கேட்கலாம், வைராக்கியமா கேட்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தயவு செய்து சொல்றேன், நேரத்தோடு ஆலயத்துக்கு வாங்க. சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரத்தோடு வந்துட்டீங்கன்னா, இது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. நான் சொல்றது என்ன தப்பா இருக்குதா உங்களுக்கு? நாங்க எதுக்கு வேணாலும் கரெக்டா இருப்போம், இதுக்கு மாத்திரம் கரெக்டா இருக்க மாட்டோம்னா? இதுல சரியா நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தி பாருங்க. இனி வரப்போகிற காரியமெல்லாம் உங்க வாழ்க்கையில ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. ஏங்க, ஆண்டவர் பேசும்போது உற்சாகமா எடுத்துங்க. அப்பா திட்டினா என்ன பண்ணுவீங்க? கோச்சின்னு போயிடுவீங்களா? அப்பா ஏன் திட்டுவாரு? நல்லதுக்கு தாங்க திட்டுவாரு. நம்மளை சரி செய்வதற்கான வார்த்தைகள்லாம் நவைகள்லாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு அம்மா சொல்லும் போது என்ன சொன்னது? ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம கேட்க போறோம். அப்படின்னு சொன்னா என்னன்னா, இது எல்லாமே நம்மளை தண்டிப்பதற்கான வார்த்தைகளே அல்ல. புரிஞ்சுங்க. நம்மளை தேவன் சரிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா கடைசி காலம், அல்லேலூயா, அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்து, எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பலவீனமா இருக்கிறோமோ அந்த காரியம் கொஞ்சம் பலப்பட்டு மீண்டும் உங்கள் பலிபீடங்களை செப்பனிடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிதைந்து போய் இருக்கிற உங்கள் பலிபீடங்களை மீண்டும் கட்டுவதற்கான காரியத்துல இறங்குங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்தாரு? நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படி அப்புறம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? என் ஜனங்கள் எழுந்து வெளியே போயிடுவாங்க. சொல்ற அப்போஸ் 9:10. சில பேர் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏதோ முக்கியமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க அவ்வளவுதான். மேல இருக்கிற வசனம்னா அதை விட்டுருவாங்க. ஓகே, நம்ம சொல்லுமா? 14 வாசிங்க. எவ்வளவு ஆசீர்வாதமான வாசனம், வாக்குத்தத்தம். இதுக்காக கையை முதல்ல தட்டி உற்சாகமா ஆண்டவர் நாமத்தை இந்த வருஷம் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்க ஊழியக்கார அம்மா மூலியமா என்ன பேசினாரோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கட்டும். அல்லேலூயா. அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நடக்கட்டும். நான் சொல்றேன், நடக்கும். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் பெரியவர். ஆமென். உண்மையாகவே இந்த காலை வேளையில உங்களுடைய சிரிச்ச முகங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எப்பவுமே அவனுடைய சமூகத்துக்கு வருகிறவங்க எப்படி வரணுமா? ஆமா, சந்தோஷமா வரணும். ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். எப்பவுமே ஆண்டவருடைய சமூகம் என்பது நம்முடைய தோல்விக்கான, நம்முடைய போராட்டங்களுக்கான, நம்முடைய பாடுகளுக்கான, நம்முடைய வருத்தங்களுக்கான, நம்முடைய வேதனைகளுக்கான தேவப்பிள்ளையே, இங்கே வரும் பொழுது எல்லாவற்றுக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகலாம்.
ஒரு நம்பிக்கையோடு வரணும், ஒரு சேலஞ்சோடு வரணும். நான் இப்ப அப்பா சமூகத்துக்கு போறேன், என் கண்ணீர் துடைக்கப்படும், என் கவலைகள் மாற்றப்படும், என் வியாதிகள் மாறும், என் கடன் மாறும், என் பிரச்சனை மாறும். அந்த நம்பிக்கையோடு வரணும். என்ன சகோதரி, எப்படி வரணும்? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப மாசம் உங்களுக்கு சேலரி போறதுக்கு டேட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டேட் வரும்போது உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருது? கண்டிப்பா வந்துடும். ஒருவேளை அங்க வராம போனாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நினைச்சீங்களா? சேலரி கூட பிந்தி போடுவாங்க, ஆனா கர்த்தர் நிச்சயம், நான் விசுவாசிக்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதங்களை செய்வாருங்க. ஆலயத்துக்கு போனீங்கன்னா, ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா, நம்பிக்கையோடு கூட நீங்க கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா, வார்த்தையை கேட்டீங்கன்னா, இந்த ஆராதனை முடிவில் உங்க வாழ்க்கையில நிச்சயம் கதவுகள் திறக்கப்படும். எத்தனை பேர் திறக்கப்படும் என்று சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர், யார் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற கூடாதபடிக்கு பல துர் ஆலோசனையில பண்ணி உங்க கதவுகளை மூடினாலும், மனிதர்களால் அடைக்கப்பட்ட கதவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய கரத்தை கொண்டு அந்த கதவுகள் எல்லாம் கத்த திறக்க வல்லவராய் இருக்கிற, நல்ல கையை தட்டி கதவுகள் திறக்கப்படும். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையெல்லாம். கர்த்தர் கதவை திறப்பாராக. தேவன் உங்கள் வாழ்க்கையில அல்லேலூயா அடைக்கப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்படும்படியாக நல்ல கையை தட்டி, ராஜா, இன்றைக்கு எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிற நாவுகளை கர்த்தர் அடக்கி போடுவீராக. நல்ல கையை தட்டி, ஷாக்கா லரதா நாமா, எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக, ஊழியக்கார அம்மாக்கு விரோதமாக போராடி எழுப்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளையும் பொல்லாத நாவுகளையும் குற்றப்படுத்துகிற நாவுகளையும் கர்த்தர் அதமாக்கி போடுவீராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர், நல்லா கவனிக்கணும், பலன் உள்ளவனை கொண்டு எப்பவுமே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோஞ்சாங்கோயா இருக்கிற ஒன்றை வச்சுதான் பலவான்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். பலவீனம் உள்ளவர்களை நம்மளை கொண்டுதான், என்னங்க, நம்மளை கொண்டுதான் பலவான்களை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பிராக்டிக்கலாவே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. சரிங்களா? அப்போ நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். கோலியாத் என்கிற ஒரு மனிதன் எழும்பாவிட்டால் தாவீதுக்கு சரித்திரத்துல அவனுக்கு பேர் வந்திருக்கவே வந்திருக்காது. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கோலியாத் என்கிற ஒரு அரக்கன் வந்ததுனாலதான், கவனிங்க, அறியப்படாத தாவீது இந்த உலகத்துக்கு வெளிப்பட ஆரம்பித்தார். வாழ்க்கையில எதிரி, உங்க பாருங்க, மீண்டும் சொல்றேன், வாழ்க்கையில எதிரி இல்ல, போராட்டம் இல்ல, பிரச்சனை இல்ல, பாடுன்னு சொன்னா, ஹலோ, உனக்கு வேலையே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க எதிர்க்கிற பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், அவன் பலவானா இருந்தாதான் உங்க பலன் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஒருத்தன் அடிக்கிறதுக்கு, நல்லா கவனிக்கணும், ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனிதனை அடிப்பதற்கு பலவாய்ந்த ஒருத்தன் வந்தா போதும்ல, அவன் யூக்குளுக்கு வந்தா போதும். நான் சொல்ல வந்தது தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்போ இங்க வா தம்பி, நீ தான் வா, நீ தான்ப்பா வா, இங்க வா. இப்போ இந்த தம்பியை அடிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த தம்பியை அடிக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி வேண்டாம், நீ வச்சு, நீர் இப்படி, இங்க நில, நீ வா, இந்த இவன் அடிக்கணும், இவன் அடிக்கணும்னா, இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீ வா. இப்ப 2 பேர் கரெக்டா இருக்காங்க. இப்போ என்ன ஐயா பாருங்க, இப்ப இவர் அடிக்கணும்னா யார விடலாம்? இவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு இவங்களை விடலாமா, இவரை விடலாமா? ஏன்னா இவர் அடிக்கிறது இவங்க போதும், சும்மா சொல்றேன் எக்ஸாம்பிள். ஆனா ஏன்னா இவர் தான் யூக்குள் இல்ல, இவருக்கும் நல்ல யூக்குலா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் அடிக்கிறது ஏன் இவர் வரணும்? புரிஞ்சுங்களா? ஏன்னா கவனிக்கணும், இவர் அடிச்ச சரித்திரம் கிடையாது, இவரை அடிச்சாதான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இவருக்கு தெரியாது தான் பலன் என்னன்னு,
இவருடைய பலன் தெரியணுன்றதுக்காகத்தான் இவரை கொண்டு வர்றாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இவருக்கு தெரியாது இவருக்குள்ள இருக்கக்கூடிய தேவன் எவ்வளோ பெரியவர் என்பது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, இந்த உலகத்துக்கு தெரியாது. கவனிக்கணும், இவருக்கு தெரிஞ்ச இவர் தேவனுடைய பராக்கிரமும் இந்த உலகத்துக்கே தெரியணுன்றதுக்காகத்தான் இந்த மனுஷனை கொண்டு வர்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஆனா இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா, இப்ப உண்மையா சொல்றேன், நீ கைவிடப்படவே மாட்டேன். உட்கார், உட்காந்துரும், அவ்வளவுதான், முடிஞ்சு. உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? அல்லேலூயா. முதலாவது, உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ வல்லமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் சொல்றீங்களா, எனக்கு வர பிரச்சனை தான் பெருசா இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசு பெருசா இருக்குது? ஏன்னா உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும் ஏன் பெருசு பெருசா வருது? இவங்களுக்கு வர மாட்டுது, உன்னோட கீழே வர மாட்டேது. எத்தனை பேருக்கு புரியுது? இது எல்லாமே உன்னை காட்டிலும் பராக்கிரமா இருக்குன்னு சொன்னா, அதை காட்டிலும் நீ ஆராதிக்கிறவன் பெரியவரா இருக்கிறார். உண்மைதானப்பா? அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இதை விட பெருசா பார்க்கணும் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. உன் சத்துரு எவ்வளவு பெரியவன் என்பதை குறித்து கவலைப்படாதீங்க. உனக்கு வருகிற நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனை இதெல்லாம் பெருசாவே பார்க்காதீங்க. அதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற, உங்களுக்குள் வாசமா இருக்கிற தேவன் பராக்கிரமம் செய்கிறவன் மாத்திரம் நமக்கு போதுமானது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நம்ம கிடையாது. பெரிய பெரிய பட்டாக்கத்தையே பார்த்துட்டு வந்துட்டான். இதெல்லாம் என்னடா பிசுகோத்தே. ஆமேன், அல்லேலூயா. உண்மைதானே? கோலியாத்தையே பார்த்து வந்த சந்ததி இது. ஆமேன் சொல்லுங்க. கோலியாத்தை குறித்து நீங்க சரித்திரத்துல வாசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, அவன் அரக்கனா இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. அவன் அரக்கனுடைய சந்ததியா இருந்தான். அவன் ஏனோக்குடைய சந்ததியா இருந்தான். விளங்குதுங்களா உங்களுக்கு? அரக்கனா இருந்தான். அப்பேற்பட்ட அரக்கனையும் குட்டி தாவீதை கொண்டு கர்த்தர் வீழ்த்தினாரு. சின்ன தாவீது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை எதிர்த்து போராடுவதற்கு, உன்னை வீழ்த்துவதற்கு இனி இந்த பூமியில பிறந்திருப்பானா எனக்கு தெரியல. அப்படி ஒருத்தன் வரணும்னா, அல்லேலூயா, 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 உங்க தேவனை தாண்டி தான் வரணும். உங்க ஆண்டவரை தாண்டி தான் வரணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த காலை வேளையில, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்துடாதீங்க. இந்த 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 கான்செப்ட் எப்பவுமே நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போதுதான் நாம் தேவனை ஆராதிக்கும் போது, அவரை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, நிச்சயமா சொல்றேன், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். நம்புறீங்களா? எதம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்பிக்கையை மாத்திரம் விட்டுறாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. வெறும் வலையை அலசி கொண்டிருந்தாலும் நம்பிக்கை விட்டுறாதீங்க. படகு வெறுமையா இருந்தாலும் நம்பிக்கை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. வெறும் வலையை நீங்க அலசுறீங்கன்னு அர்த்தம்னா, கவனிக்கணும், இந்த வெறும் வலை அலசப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அங்க வாசிக்கிறோம், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னா உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போதான் உங்க படகு நிரம்பும். உங்க படகு நிரம்பணும்னு சொன்னா, கரையோரத்துல மீன் பிடிக்கிறது கூடாது. படகு கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு தள்ளி போகணும். இன்னொரு மேட்டர் கவனிங்க, ஆழத்தை தள்ளி கொண்டு போன படகு கரைக்கு வந்ததா இல்லையா? வந்துச்சா இல்லையா? படகு வந்துருச்சு. ஆனா அந்த படகை ஆழமாய் கொண்டு போன பேதுனுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்துக்குள்ள ஆழமாய் கடந்து போயிடுச்சு. இப்போ பேதுரு ஆழமான விசுவாசத்துல போயிட்டான், ஆழமான ஜபத்துக்குள்ள போயிட்டான். ஆனா படகு கரைக்கு வந்துருச்சு. ஆனா விசுவாசம் ஆழமா, ஜபம் ஆழமா, கர்த்தருக்குள்ள ஆழமா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்குள்ள ஆழமா போறீங்களோ, உங்கள் வெறுமையான படகையும் உங்க வலைகளையும் கர்த்தர் கிழியத்தக்கதான ஆத்துமாக்களையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்பத்தக்கதான ஐஸ்வர்யங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்க. நல்ல கையை உற்சாகமாக தட்டி சந்தோஷமா தானே இருக்கீங்க? என்ன பாஸ் நம்ம ரொம்ப போர் அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு பாடலை பாட நான் ஆசையா இருக்கிறேன். பாடுவீங்களா என் கூட?
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. வாயில திறந்து உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? தெரியுமா உங்களுக்கு? தேவ பிள்ளையில வாழ்க்கையில நம்பிக்கை அற்ற ஒரு சூழல் வரும் பொழுது நீங்க ஒன்றை மாத்திரம் யோசிங்க. இந்த உலகத்துல யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி காரியங்கள் நடப்பித்தாலும், உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருப்பதாக. யார் மீது இருக்கட்டும்? அல்லேலூயா. நீங்க நம்பணும். காற்றானாலும் அலையானாலும் எழும்பி நிற்கிறதுமாய் வீசினாலும் என் படகை மோதினாலும் என் நம்பிக்கை கர்த்தர் மீது. என் படகு வெறுமையாய் இருந்தாலும், என் வலையில் வெறுமையாய் காணப்பட்டாலும் என் நம்பிக்கை கர்த்தர் மீது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல சொன்னதை மறக்கக்கூடிய மனிதர்கள் அநேகமா இருந்தாலும் வாக்களித்த கர்த்தர் அவர் ஒரு நாள் வாக்கு மாறிடாதவர். தரிசனத்தை தந்த தேவன் ஒரு நாளும் அல்லேலூயா இந்த தரிசனத்தை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். நிச்சயம் அற்புதம் நடக்கும், நிச்சயம் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. வலையை போட்டு போட்டு பார்த்தாலும் மீன் பிடிக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ட்ரை பண்றீங்கல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ட்ரை பண்ணுமா, பண்ணிக்கிட்டே இரு. ஏன் தெரியுமா? நீங்க வலைய போட போட போடதான் உங்க விசுவாசத்தை அதிகரிக்கத்தான், உங்க ஜபத்தை அதிகரிக்கத்தான் நீங்கள் எதிர்பார்த்த மீன்கள் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்காத மீன்களை தேவன் பிடிக்கும்படி கிருபை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நம்புறீங்களா? ஏங்க ஒரு மீன் போதுங்க, ஒரே ஒரு மீன், ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு மீன். அந்த மீன் செத்து போன மீன் வச்சுங்க, அது செத்து போன மீன். நீங்க அந்த மீனை கரைக்கு கொண்டு வரும்போது உங்க கைப்பட்டு அந்த மீனுக்கு உயிர் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நான் யோசிக்கிறேன், நம்ம சபையில வரக்கூடிய ஆத்துமாக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கவனிக்கணும். கண்ணு தெரியாதவன் கண் பார்வை அடைந்து, முடவன் நடந்து, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பி அற்புதமான அல்லேலூயா காரியங்களை நம்முடைய சபையில செய்து, யோசிச்சு பாருங்களேன். ஒரு மிரக்கல் போதல்ல, நம்ம ஒரே ஒரு மிரக்கல் போதல்ல. ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தவங்க கடன்ல வராங்க. நான் உண்மையை சொல்ல, கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம தான் சரியில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம தான் ஜெபம் பண்றது இல்ல. சபையில அற்புதம் நடக்கணும்னா விசுவாசிங்க என்ன பண்ணணும்? பாரத்தோடு ஜெபிக்கணும். நீங்க மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கான அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. நாம எங்க ஜெபம் பண்றோமா? எதுக்காக ஜெபம் பண்ண? எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்றீங்க? சபையில நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஜெபம், சபையில அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்படணும். அல்லேலூயா. சபையில இயேசு எங்க போனாலும் அற்புதம் நடந்தது. இயேசு இடத்துல யார் வந்தாலும் அற்புதம் நடந்தது. ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம சபைக்கு யார் வந்தாலும் எவர் வந்தாலும் என்ன நடக்கணும்? அடுத்தவரம் வந்துடக்கூடாது, இவங்க வந்துடக்கூடாது, அவங்க வந்துடும், அப்படி இல்லைங்க. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு வாரமும் உங்க சபையில அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க சபையை மாத்திருவீங்க. இந்த இடம் பத்தாது, ஆடிட்டோரியத்துக்கு போயிடுவீங்க, அங்கேயும் பத்தாது,
கவனிக்கணும். இன்னும் பெரிய இடத்தை கத்தர் கேட்பீங்க. தெரியுமா? அற்புதம் நடக்கிற இடங்களில ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஜனங்களை தேடி போகாதீங்க. அற்புதம் உங்க சபையில நடந்தா, வார்த்தை சபையில வெளிப்பட்டா, தீர்க்கதரிசனங்கள் வெளிப்பட்டா, ஜனம் தேடி வருவாங்க. இதுக்கெல்லாம் நல்லா கவனிக்கணும். இதுக்கெல்லாம் பாஸ்டர்மா ஜெபம் பண்ணிக்கிட்டோம். ஆமா, ஏன்னா ஊழியத்தை அவங்க கையில மாத்திரம் தான் கத்தர் கொடுத்துருக்கிறார். பூவோடு சேர்ந்த நாரம், இது எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சீரவா இருக்கிறோம். ரொம்பவே இல்லையா? ஆரம்ப நாட்கள்ல சத்தியத்தை அறியாமல், இயேசுவை அறியாமல், நல்லா கவனிக்கணும், புறஜாதியா இருந்த போதெல்லாம் நல்லா கவனிக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தோம். எப்போ ஆண்டவராகிய தேவன் இவர்தான் மெய்யான கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டு நம்ம உள்ள வந்தோமோ, அப்போ இருந்த சில வைராக்கியமான மனிதர்கள் நீங்க பாத்திருக்கீங்களா? ஜபம் என்ன, துதி என்ன, ஆராதனை என்ன, உபவாசம் என்ன, கர்த்தரை தேடுகிற காரியம் என்ன, அதெல்லாம் ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அது ஓட 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 சத்தியத்தை அறிய 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 எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ள வருதோ அப்பவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஜீரோ ஆயிடுவேன். இன்னும் உலகத்துல சொல்றாங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தேவ பிள்ளையே, உண்மையை சொல்றேன், இன்னும் இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கிறோமே தவிர யாரும் அதை இன்னும் கை கொள்ளவே இல்லை. பைபிளை கை கொள்ளலன்னா எப்படி உங்களால வருகைக்கு போக முடியும்? படிக்கிறது கொடுத்திருக்கிறா, கை கொள்ள கொடுத்திருக்கிறாரா? கவனிக்கணும். அதுதான் படிக்கிறது கொடுத்துறா, கை கொள்ள. படிக்கிறது தான் நடக்கிறதே தவிர்த்து இந்த தீர்க்கதரிசனமான வசனங்களை படிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகளும் பாக்கியவான்கள். படிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். முதல்ல படிக்கணும், அப்புறம் கேட்கணும், மூன்றாவது கை கொள்ளணும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? கவனமா இருக்கும்படிக்கு, அவருடைய சத்தத்திற்கு கவனமா நீ என்ன பண்ணு, செவி கொடுப்பா யானா அப்படின்னு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அல்லேலூயா, கை கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். கை, ஆமா, நம்மால கை கொடுப்பாங்க. கை கொடுக்க சொல்லுங்க, கை கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னன்னா, வாழ்க்கையில நம்ம எழும்புறோமோ அல்லது எழும்பாம போகிறோமோ அதெல்லாம் வேண்டாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, அற்புதம் நடக்குதோ அற்புதம் நடக்கலையோ, நான் நம்பும் கர்த்தர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஐயா, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் மேல வரல, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், எனக்கு அற்புதம் நடக்குது நடக்கல, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் நம்பும் கர்த்தர் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ உங்க வாயை திறந்து தான் சொல்ல போறீங்க. அலை அடித்தாலும் புயல் அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது, என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது, கைவிட தெரியாதவரை உம்மை விட்டால் நம்புவதற்கு, வாய்கில திறந்தே, கைவிட தெரியாதவரை உம்மை விட்டால் நம்புவதற்கு. அல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் அவனுடைய வார்த்தையை கேட்பதுக்கு ஆயத்தமா இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை இவ்வளவு தூரம் அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளையை உற்சாகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்துக்கிட்டு இருக்குங்க. சோர்ந்து போகாதீங்க, மனம் உடைஞ்சு போயிடாதீங்க, உங்கள் நம்பிக்கை அற்று போகாது இருக்கட்டும். தேவன் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கட்டும். தேவன் மகா பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அவனுடைய வார்த்தை அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயம் சொல்றேன், எவைகளெல்லாம் மாற்றப்படாமல் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஆகாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் கூடாமல் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போகிறார். கேட்குறீங்களா? தேவனுடைய வார்த்தையை எங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இன்னைக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அவர் வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ உங்க எல்லாருக்குமான ஒரு
மிக முக்கியமான ஒரு கேள்வி, கவனிக்கணும். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்களா? ஓகே, ரைட். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழ நான் விரும்புறேன் பிரதர், ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன் பிரதர் அப்படின்னு சொல்ல மாத்த கேட்கணும். முதல்ல இந்த கேள்வியை தான் நான் கேட்டிருக்கணும். ரெண்டாவது இந்த கேள்வி கேட்டிருக்கணும். அதனால நான் கர்த்தரை நம்புறேன், அதனால கர்த்தரை நம்புறேன். சரி, நான் உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வி என்னன்னா, நீங்கள் நம்பக்கூடிய விதத்துல கர்த்தர் இருக்கிறாரா? சில பேருக்கு இந்த கேள்வியே புரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க நம்பக்கூடிய விதத்துல அவர் இருக்கிறாரா? அவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பாரு. நான் கேட்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அவர் செய்வார். செய்யக்கூடிய விதத்துல வல்லமையும் இருக்கிறது, மகிமையும் இருக்கிறது. அவர் ஒரு நிமிஷத்துல, இப்ப கண் சிமிட்டிங்க பாத்தீங்கன்னா அந்த நிமிஷத்துல அற்புதம் நடந்துரும். அப்பேற்பட்ட தெய்வம் அவர் அப்படிதான் இருக்காரு. நான் நம்பக்கூடிய விதத்துலதான் கர்த்தர் இருக்கிறாரு. ஆமாவா இருங்க? ஆமாவா இல்லையா? ஓகே, நாம் நம்பக்கூடிய விதத்துல கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ நாம் அவரை நம்பினா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு மகிமை உள்ளவரா இருக்கிற, மகத்துவம் நிறைந்தவரா இருக்கிற, இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இருக்கா? சத்தமா இருக்கா? இருக்கா பிரதர்? ஏன்னா அடுத்த கேள்வி வேற மாதிரி இருக்க போகுது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க நம்பக்கூடிய விதத்துல கர்த்தர் இருக்கிறாரு சொன்னா, அவர் நம்பக்கூடிய விதத்துல உங்க வாழ்க்கை இருக்கா? அப்புறம் எப்படிங்க? நீங்கள் அவரை நம்பினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றது உங்க நம்பிக்கை. ஆனா அவர் எந்த மனிதனை நீங்க நம்புற மாதிரி அவரும் நம்பணும் உங்களை. புரிஞ்சுச்சா? நீங்க அவரை நம்புறீங்களா? இவர் பர்ஃபெக்ட், இவர் கரெக்ட், எல்லா கரெக்டும் கரெக்டா இருக்கு, இவர் நிச்சயம் வாழ்க்கையில அற்புதம். அதே மாதிரி கர்த்தரும் நம்பணும். யாரை நம்பணும்? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இருக்கீங்களா? அப்புறம் எப்படி ஆசீர்வதிப்பாரு? புரிஞ்சுச்சிங்களா? புரிஞ்சுச்சிங்களா இல்லைங்களா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தரை நம்பினாலும், உருண்டாலும், பிறண்டாலும், உபவாசம் போட்டு அங்க பிரசனம் எடுத்து வேப்பஞ்சலையை கட்டி திங்கு திங்குன்னு ஆடினாலும் ஒரு கதவும் ஒரு வாசலும் திறக்கப்படுவதே கிடையாது. ஏன்னா நீங்க அவரை நம்புறீங்க. நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்கப்பா, ஆசீர்வதிப்பேன். ஆமாம்மா, நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்னுடைய காரியம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனா உன் இடத்துல எதுவுமே கிடையாதே. புரிஞ்சுச்சிங்களா? சும்மா பிராக்டிகலாவே கேளுங்க வார்த்தையை, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா பிரதர்? உங்களுக்கு புரியுதாங்க பிரதர்? கண்ணாடி பிரதர் புரியுதுங்களா? பேர் தெரியாது, அதனால புரிஞ்சுச்சுங்களா? மனோவா சரியான பேர் பிரதர், செம்ம பேர். சொல்லுங்க பிரதர், எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நம்ம வாழ்க்கை நம் தேவன் நம்புகிற விதத்துல இருக்கிறதா? இதை நீங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு? நீங்க நம்புற விதத்துல அவருடைய வாழ்க்கை இருக்கிறதுனாலதான் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா அவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்னா அவர் நம்புகிற மனிதன் நீங்க இருக்கணுமே. அப்படி நீங்க இல்லாத போது அப்படி எப்படிங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? கரெக்டா இல்லைங்களா ஐயா? ஐயா, ஒரு ஓனர் கூட, நல்லா கவனிக்கணும், ஒரு ஓனர் கூட தன் கிட்ட வேலை செய்யற ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை பாக்குறான் ஐயா, நல்லா உத்து பாக்குறான். அவன் எல்லா காரியத்திலையும் உண்மையும் உத்தமத்தோடு நடக்கிறானா? இது எல்லாவற்றையும் பார்த்துதான் அவனுக்கு சம்பளமும் சரி, பதவி உயர்வும் சரி, அவனுடைய கிரிகள் நிமித்தம் தான் கொடுக்கப்படுகிறது. ஓனர் அப்படிதான் செய்யறாரு. சரியா? கண்டவனுக்கெல்லாம் எப்படி சொல்றது, சம்பளத்தை ஏத்தி கொடுத்துட முடியுமா? உண்மை இருக்கிறவன், உண்மை இல்லாதவன், ஒழுக்கம் உள்ளவன், ஒழுக்கமற்ற எல்லாருக்கும் வந்து செஞ்சிட முடியுமா? உனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தான், அவன் அவன் வந்த கொஞ்ச காலத்திலேயே அவனை டக்கு 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 டக்குன்னு மேல போயிட்டான்னா, நீ அப்படியே தான் இருக்கிறன்னா அப்போ உங்ககிட்ட அது ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். உன் லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல நீ சொல்லுங்க, வாய்த்த நான் பேசக்கூடாது. விழுந்துட்டுன்னு சொல்ல வேணாம் சிஸ்டர். சில தவறுகள் இருக்குன்னு அர்த்தம், சில குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இங்க விழாத மனிதர்கள் யாருமே இல்லைங்க. ஆனா விழுகிறவர்களை தூக்கி எடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. வீழ்ச்சியை நினைச்சு கவலைப்படாதீங்க. விழுந்துட்டோமேன்னு கவலைப்படுறதை காட்டில எழும்புவோம் என்கிற நம்பிக்கையோடு வாங்க. மீண்டும் மீண்டும் எழும்புவோம் என்ற நம்பிக்கையோடு இருங்க.
ஓசியா திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வீழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனா எழுச்சி உடனுக்குடனே கத்த செய்வார். ஆமென் சொல்லுங்க ஐயா. புரிதுங்களா ஐயா? கண்ட மனிதர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வாரா எனக்கு தெரியாது. ஆனா தம்முடையவர்களுக்கு தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சரி, யாருக்கு சிஸ்டர் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஓனர் பார்வையில? நல்ல, அப்புறம் நீங்க சொல்லுங்க. நேரத்தோடு வரணும் ஆபீஸ்க்கு, இல்ல இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல இல்லையா ஐயா? ஆமாவா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு கண்காணியை வச்சிருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு உங்களை கண்காணிக்கிற ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா? அவர் நேர்மையானவரா இருந்தாருன்னா உங்களை குறித்து கரெக்டா போய் சொல்லிடுவார். ஐயா இருக்கிறதுலயே இவங்க தான் பெஸ்ட், நான் பார்த்த விதத்துல இவர் தான் பெஸ்ட். அப்போ இவனை தூக்குடா, இவனுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுடா, இவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தான்னா, அப்போ நல்லா கவனிக்கணும். அந்த ஓனர் நம்பக்கூடிய விதத்துல அந்த எம்ப்ளாய்மெண்ட் இருக்குந்தா மாத்திரம்தான் அவனுக்கானது தேடி வரும். ஒரு ஓனரே அப்படின்னு சொன்னா கத்தரை கொஞ்சம் கவனிங்க. ஓனர் வேற இவர் வேறங்க அப்படி நீங்க நினைக்க கூடாது. ரெண்டு கான்செப்டும் ஒண்ணுதான். இந்த கான்செப்ட்லாம் ஒண்ணுதான். இப்போ இது உங்க பிள்ளை, இது வேற ஒருத்தருடைய பிள்ளை. இப்போ ஓகே, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த இப்போ இந்த பாப்பாவுக்கு நீங்க ஒரு கேக் கொடுக்குறீங்க, கேக் கொடுக்குறீங்க, 2 கேக் 3 கேக் இருக்கு மொத்தம் கேக். இந்த பாப்பா இவர் கூட வந்திருக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? எதனால கொடுப்பீங்க? எதனால கொடுப்பீங்க? எதனால கொடுப்பீங்க? இது இந்த பாப்பாவுக்கு கொடுக்கும் போது அந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, பாப்பா கொடுக்குறீங்களே அந்த ரியாக்ஷன் அவருக்கு இருக்குமா? அந்த மாதிரி அவ்வளவுதான். இதான் நீங்க அவரை நம்புறதுனால கொடுக்குறாரு. எதுவும் போ புரிஞ்சுங்க, புரிஞ்சுங்களா? ரியாக்ஷன் சொல்றேன், நான் ரியாக்ஷன் சொல்றேன். ஏன்னா என் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய மனநிலை என்பது வேற, கூட ஒருத்தருங்க வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா அது வேற. புரிஞ்சுதா இல்லையா? பர்ஃபெக்டா இருக்கிறவனுக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் அது வேற. நம்புத இது சரியில்லை இருந்தாலும் நம்புது, என்ன பண்றது? கொடுத்து தொலைவன்னு சொல்லி கொடுத்துட்டு போற போ. புரிஞ்சுதா இல்லையா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆனா புரிஞ்சிச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன் நானு. புரிஞ்சுதா புரியலையா? அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குனீங்கன்னா ஐயோ, பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இப்போ நல்லா கவனிக்கணும். இன்னொன்னு சொல்றேன். அடுத்த வாட்டி இந்த தம்பி வந்து திரும்பி உங்கள்கிட்ட கேக் கேட்கறான், என்ன சொல்லுவீங்க? கொடுப்பீங்க, ஆனா முழு கேக்கு கொடுக்க மாட்டீங்க. பாதி போட்டு போதும்பா இது போப்பான்னுவீங்க. இப்படிதான் சிலருடைய வாழ்க்கையில கத்த செய்யறாரு. போதும் போ, இது வச்சுக்க போ, ஏதோ என்ன தேடிட்டு வந்துட்டேன், 10 ரூபாய் கேட்டா 5 ரூபாய் கூட போயிட்டு போ. 5 ரூபாய்க்கு கிடைச்சதே. ஆனா உண்மையாவே அவர் நம்புகிற விதத்துல உங்க வாழ்க்கை இருந்ததுன்னா நீங்க 5 ரூபாய் கேட்டீங்க 50 ரூபாய் கொடுப்பாரு. விளங்குதுங்களா பிரதர்? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகே ரைட். இப்போ பைபிள்ல அப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே அப்படிப்பட்ட மனிதர்கள் பைபிள்ல இருந்தாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுல வாசிக்க பார்ப்போம். முதல் வசனத்தை வாசிங்க. வாசிக்கலாமா? உத்தமனாய் இரு அப்படின்றா என்ன அர்த்தம் சிஸ்டர்? என்ன அர்த்தம் பிரதர்? ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு முன்பதாக என்ன பண்ணு, உண்மை உள்ளவனாய் இரு அப்படின்றாரு. என்னங்க உண்மை உள்ளவனாய் இரு அப்படின்னு சொன்னா அங்க இன்னொரு கேள்வி எழுப்பணும். அப்போ ஆபிரகாம் அந்த இடத்துல உண்மையை தவறிட்டாருன்னு அர்த்தம். என்னவாயிட்டாரு? உண்மைய தவறிட்டாரு, உத்தமன் இல்லாம போயிட்டாரு, உத்தமம் இல்லாம போயிட்டாரு. எந்த இடத்துல உத்தமம் இல்லாம போயிட்டாரு? அது யாருக்காவது தெரியுமா? அவர் ஒய்ஃப் கிட்டயா? அவர் ஒய்ஃப் கிட்டயா அவர் உண்மை இல்லாம போயிட்டாரு? கர்த்தர் இடத்துல உண்மை இல்லாம போயிட்டாரு. ஓ பைபிள் நல்லா படிப்பீங்களே, இந்த ஆபிரகாம் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுங்க, மத்த கைத்துங்க பார்ப்போம். தெரியும். சரி, இப்போ கர்த்தர் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்துல அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு என்னாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். சிம்பிளா ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். என்னால நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஏன்னா நான் தான் உன்னை அழைக்கிறேன். அல்லேலூயா. நீ கேட்டதையும் தருவேன், நீ கேளாதையும் தருவேன். சரிங்களா?
இப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அவனுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதுலயும் குழந்தை பாக்கியத்தை குறித்து கர்த்தர் பேசும்போது, வானத்தின் நட்சத்திரத்தை போல மனத்திலே போல நான் இப்படிப்பட்ட சந்ததி நான் உனக்கு கொடுப்பேன் அப்படி கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தாலும், நல்லா கவனிக்கணும், அவனுக்கு என்ன இல்லாம இருந்தது? விசுவாசம் இல்லாம இருந்ததா? பிள்ளை இல்லாம இருந்தது. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருந்தாலும், 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு வந்திருந்தாலும், கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லாம இருந்தது? குழந்தை இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சில நேரங்கள்ல பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து இம்பார்ட்டன்டான சில விஷயங்களை கர்த்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாரு. அங்க உனக்கு ஒரு சோதனை இருக்கு. நிறைய பேருக்கு இது புரியுறதே கிடையாது. இன்னும் எல்லாம் என் வாழ்க்கையில இருந்தோம், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் மிஸ் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தை ஏன் ஆண்டவர் நம்ம இடத்துல கவனிக்கணும்? ஹலோ, அதை நாம் பெறக்கூடாதபடிக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறானா? அங்கே ஒரு சோதனை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே உங்களுக்கு ஒரு பரீட்சை உங்களுக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் இருக்கு பிரதர், எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் மாத்திரம் நான் விரும்புகிற, நான் இயங்குகிற ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை மாத்திரம் தேவன் என்ன பண்றாரு? கொடுக்காம இல்ல, அது அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு. அங்கதான் உங்களுக்கு பரீட்சை. அல்லேலூயா. அந்த இடத்துலதான் நீங்க எப்படி ரியாக்ஷன் பண்றீங்கன்றத கத்து பாக்குறாரு. எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? புரியுதுங்களா பிரதர்? நம்ம புரிஞ்சுங்களாமா? அப்ப அந்த இடத்த தேவன் பாக்குறாரு. எப்படி பாக்குறாருன்னு சொன்னா, உங்களுடைய ஆக்ஷன், ரியாக்ஷன், உங்களுடைய தவிப்பு எப்படியெல்லாம் அதுக்காக நீங்க மெனக்கட்டுறீங்க பாக்குறாரு. அப்போ ஆபிரகாமுக்கும் அந்த சோதனை அங்கே வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்ல விசுவாசிகளுக்கெல்லாம், இந்த வசனம் எங்க வருது நான் அப்புறமா சொல்றேன். இங்கே அவன் விசுவாசிக்கிறவனா தான் இருந்தான். ஆனா இந்த விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்கிற இந்த வார்த்தை எங்க வருது நான் அப்புறமா சொல்றேன். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. ஆபிரகாமை போல கடவுளை விசுவாசிக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணுவீங்க? தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பலிபீடம் கட்டினான் ஆபிரகாம். எங்கெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் புறப்பட்டு வருகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணா? பலிபீடங்களை கட்டி கர்த்தர் என்ன பண்ணானா? தோழ்த்து கொண்டானா. இது அப்படியே வந்தது. அவன் செஞ்சதை அவன் மகன் செஞ்சான், அவன் செஞ்சதை அப்படியே அவன் பேரனும் செஞ்சான். ஒரு இடத்துல செய்யாம போயிட்டாரு, ஆனா செய்ய சொல்றாரு கர்த்தர். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும், பலிபீடம் என்பது தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய காரியம். இது ஏன் கட்டணும்னு சொன்னா, தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார், வாக்குகளை நிறைவேற்றினார். தேங்க்ஸ் சொல்றோம்னு அர்த்தம். பாட்டு பாருங்களேன், எதுக்கு தேங்க்ஸ் சொல்றோம்? அப்போ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கீங்களேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கும் போதெல்லாம் ஒரு பலிபீடத்தை கத்து தேங்க்ஸ் சொல்றாங்க. எப்படி தேங்க்ஸ் சொல்ல பண்ணி நினைச்சீங்க? வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா? நிறைவேறல. பேசும் போதே தேங்க்ஸ் சொல்றான். ஆண்டவரே நன்றிப்பா, கொடுக்க போறீங்களே நன்றிப்பான்ல, கொடுத்து விட்டீரே நன்றி. பிரதர், இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? சொல்லியிருக்கீங்களா? இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம். ஆபிரகாம் பலிபீடங்களை கட்டி தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது நான் என்ன பேசுறான் தெரியுமா? வாயில் புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், ஆசீர்வதிக்க போகிறீங்களா சொல்லல, ஆசீர்வதித்து விட்டீர், காரியம் மாறுதலாய் முடிந்தது, கர்த்தர் நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படி சொல்றான். விளங்குதுங்களா? இப்படி எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள இவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தோம். நல்லா கவனிக்கணும், அவனுக்குள்ள பெரிய டவுட், அவனுக்குள்ள பெரிய டவுட்டா இல்லையான்னு தெரியல, அவன் மனைவிக்குள்ள ஒரு டவுட் இருந்தது. நான் கிழவி ஆயிற்று, நீரும் கிழவன் ஆயிற்று, இனி நம்ம 2 பேருக்குள்ள என்ன பிறக்காது? பிள்ளை பாக்கியம் வரவே வராது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லா கவனிக்கணுமா, நான் என்ன சொல்றேன்னா, என் அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீர் உமக்கு துணையாக. 50லயும் ஆசை வருமாமே. அல்லேலூயா. கவனிக்கணும், இவருக்கோ 99 வயசு. என்ன வயசா இருந்தா என்ன? இப்ப கல்யாணம் ஆபிரகாமுக்கு என்னங்கய்யா பண்ணி வைக்கிறது யாரு? மனைவி. மனைவியே இப்போ யோசிச்சு பாருங்களேன், சொல்லி பாருங்க வீட்டுக்காரி, சும்மா பிராக்டிகல். அது நீ உண்மையா சொன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா கண்டிப்பா பண்ணிப்ப. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இப்ப விஷயம் என்னன்னா, ஆகாருக்கு வயசு சின்னது, ஆபிரகாமுக்கு வயது பெரியது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆனாலும் நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு அவன் மனைவி சொல்ல, எனக்கு சந்தானம் வராது, பிள்ளை பாக்கியம் வராது, தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னோன்னே ஐயா என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு
இதாண்டா சான்ஸ்ன்னு. அவ்வளவுதான். தாவுடா தாவு செவலன்ற மாதிரி போயிட்டாரு, அந்த பக்கம் தாவி போயிட்டாரு. தாவி போய் கவனிக்கணும். சில பேர் சொல்றீங்க எங்க தாவறது, இங்கே தவறணும் தாங்கிறீங்க. அப்போ ஆபிரகாம் தாவிட்டாரு. தாவன விஷயம் கவனிக்கணும். கேள்விப்படும் போது நம்ம எல்லாருக்குமே வருத்தமா இருக்குது. தாவிட்டாரு. சில நபர்களுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க, ஆபிரகாம் தாவிட்டார், நாங்க இன்னும் தாவல. பிரதர் கேளுங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஆண்டவரை விட்டு ஆபிரகாம் 16 வருஷம் தள்ளி இருந்தார். எத்தனை வருஷம்? எத்தனாவது வருஷம்? 16 வருஷம். ஆகாரை திருமணம் பண்ண அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு இடைவேளை வந்தது. ஆண்டவர் தனக்கான அந்த இடைவேளை வந்தது குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. அந்த இடைவெளிக்காகலாம் கவலைப்படல கர்த்தர். அதுக்குள்ள ஒரு மேட்ரு ஒன்று நடந்ததா தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறமா சக்காலத்தி சண்டை வந்தது, உள்ளுக்குள்ள பிரச்சனை வந்தது. ஏன்னா ஆகாருக்கு குழந்தை நின்றது. அல்லேலூயா. இவள் கர்ப்பவதி ஆன உடனே தன்னுடைய நாச்சியார் என்ன பண்ணாலாம்? கிண்டலும் கேலியும். உங்க எல்லாருக்குமே அதை படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்ல. அப்போ சாரால் மிகவும் வருத்தப்பட்டு என்ன பண்ணாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு விஷயத்தெல்லாம். அப்போ வீட்டை கூட திருத்தினாங்க பைபிள். சரி இதெல்லாம் விட்டுருவோம். அது இந்த பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது தான் கவனிக்கணும், இப்படிலாம் ஓடிக்கொண்டு இருக்கும் போதுதான் ஐயாவால தாங்க முடியல. என்ன பண்றாரு? ஐயாவால தாங்க முடியல. தாங்க முடியாத ஐயா தான் இப்போ யார்கிட்ட வந்துட்டார் கடைசியா? ஆண்டவரே. நம்ம நல்லா இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேட மாட்டோங்க. வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் நம்ம சுத்தி இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேட மாட்டோம். சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டு விட்டு விலகி ஓடி போயிடுவோம். அந்த நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்போ அது நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவோம்? நீங்க தான்ப்பா. அப்பதான் பாஸ்டம் உங்க கண்ணுக்கே தெரிவாங்க. அப்பதான் ஊழியக்காரமா கண்ணுக்கு தெரிவாங்க, சபை கண்ணுக்கு தெரியும். ஆராதனை நேரத்தோடு போகணுன்ற எண்ணம் வரும். சரியா கர்த்தருக்குள்ள கடந்து போன அந்த எண்ணம் வரும். இப்போ ஆபிரகாம் வழி இல்லை, யார்கிட்ட தான் போய் ஆகணும்? யார்கிட்ட தான் போய் ஆகணும்? பக்கத்துல பார்த்து நீ எங்க போனாலும் சரி, இந்த கை எங்க போனா சரி வாய்க்கு வந்தே தீரும். அல்லேலூயா. நீ ஆண்டுகிட்டு தான் வந்தே ஆகணும். அப்போ வந்தாரு, வந்து நிக்கிறாரு ஆண்டவர், கை கட்டி நிக்கிறாரு ஆபிரகாம் கிட்ட. சரி, ஆபிரகாம் வந்து ஆண்டுகிட்ட வந்து கை கட்டி நிக்கிறாரு. அப்போதான் கர்த்தர் பேசுறாரு அந்த வசனத்தை. சொல்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், எனக்கு முன்பதாக என்ன பண்ணு, நடந்து கொண்டு வாழ்க்கையில நீ என்ன ஆயிட்ட, உத்தமத்தை விட்டுட்டப்பா, உண்மை தவறிட்ட. இந்த உண்மை என்ன தெரியுங்களா? கவனிக்கணும். நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் உனக்கு. நீ கிழவனா இருந்தா என்ன, நீ கேள்வியா இருந்தா என்ன, உனக்கு ஒரு சந்தானத்தை நான் தருவேன், உனக்கு சந்ததியை நான் தருவேன். நீ என் வார்த்தையை கேட்காம உன் பொண்டாட்டிய வார்த்தையை கேட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடத்துறியா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமோ இல்லையா? அடுத்தவங்களுடைய வார்த்தையை கேட்டு நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறோம். வாரம் வாரம் கர்த்தர் பேசுறாரு சபையில, ஊழியக்காரமா மூலியமா கர்த்தர் பேசுறாரு சபையில. இந்த வார்த்தைக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்குறீங்களோ இல்லையோ? கபீர் பாய் வர்றாரு, பாண்டரங்க வர்றான். உங்களுக்கு தெரியாதா? உங்க சொந்தக்காரங்க தான், அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான். உடனே குழந்தை அழுதுச்சுன்னா ஜபம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தை காட்டிலும் இந்த பாய் கிட்ட போயிட்டு ஊத்தின்னு வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருது. நம்மவா இல்லையா? உடனே ஏதாவது ஒரு கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம் வந்துச்சுன்னு சொன்னா அண்டா குண்டா தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ண, சேட்டுக்குள்ள வச்சு வந்துடலாம் தான் தோணுது. நம்மவா இல்லையா? ஏமா கத்த செய்ய மாட்டாரா அற்புதம் உனக்கு? நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தை உனக்கு ஆண்டு தருவாரா, தரமாட்டாரா? உன் பிரச்சனைக்கான முடிவு கத்தடத்துல இருக்கா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எப்போ உனக்கு தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தமான வசனங்களை மறந்து போறியோ அப்போ உனக்கான ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். இங்க என்ன நடக்குது தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு என்ன இடைவெளிக்கான காரணம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் மீறினான். ஓ, உலகத்துல பாவம் எதனால வந்தது? ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால அல்ல, மனைவியுடைய வார்த்தையை கேட்டதுனால. மனைவி பாருங்க, மனைவி பேசுறதுலாம் கரெக்ட் தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா பேசுகிற வார்த்தையில நல்ல கவனி, அது தேவனுக்கு சித்தமில்லாத வார்த்தையா இருந்தா அது என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் யோபு அதுல ஞானமா இருந்தாரு. பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? அப்படின்னு கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் நாமத்துக்கு எது என்னை விட்டு போனாலும் சோத்திரம், ஏதோ என் கர்த்தர் வாழ்க்கையில கொடுத்தாலும் சோத்திரம், அவ்வளவுதான், முடிஞ்சது.
இப்ப கவனிக்கணும், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனா இரு. இதுக்கப்புறம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொரு விஷயமா தன்னால நடக்குது. சாராள் ஆபிரகாம் கிட்ட சொல்லி ஆகார அந்த வீட்டை விட்டு அனுப்பி, அப்புறம்லாம் நிறைய ஒரு சமாதானத்துக்குரிய காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எப்போ நம்ம கர்த்தரிடத்துல வந்து சரண்டர் ஆகுமோ, நீங்க எதிர்பார்க்காத அற்புதம் அங்க நடக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்ப நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள இன்னும் ஆழமா போக ஆரம்பிக்கலாம். சரி, உண்மை அல்லாத ஆபிரகாமை விட்டு கர்த்தர் பிரிந்து போனார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற உண்மை உத்தமம், கவனிக்கணும், கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கவனம் தவறி சில விஷயங்கள் நம்ம தாறுமாறா நடக்கிறோமோ, அப்பவே ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போவார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நாம நம்புகிற விதத்துல கர்த்தர் இருக்கிறார், ஆனா நாம தான் அவர் நம்புகிற விதத்துல நம்ம இல்லாமல் போகிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா பிரதர்? இப்போ உங்களை பார்த்து பிராக்டிகலாவே கேட்கிறேன், அதான் சொல்றேன், பிராக்டிகலாவே கேட்கிறேன். யாரெல்லாம் அதிகாலையில எழுந்து தேவனுடைய பாதத்துல இப்பவும் ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவம் வாய்ந்தவர்களா நீங்க இருக்கிறீங்க? இருக்கீங்களா? என்ன கையே வரல? ஜெபம் பண்றீங்களா? அதிகாலையில இருந்து எத்தனை மணி ஜெபம் பண்றீங்க? அதிகாலை என்பது காலை 8 மணி. அப்ப ஜெபம் பண்ணலாமே, ஏன் அது ஜெபம் பண்றீங்க? அதிகாலைனா என்னமா? அதான பிரச்சனை, அதனால சொல்ல மாட்டான். அது 3 மணிக்கு வருது அதிகாலை, நாங்க எங்க எழும்புறது? நாங்களே 8 மணி 7 மணி 6 மணி அப்படிதான். ஜெபம் பண்ணீங்களா பிரதர்? ஜெபிக்கிறீங்களா? எப்பனா ஜெபம் பண்ணுவோம் பிரதர், தூக்கம் கழிச்சுன்னா ஜெபம் பண்ணுவேன். அதுக்காகவே ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றது புரியுங்களாமா? அம்மாவுக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, ஜெபிக்காத எப்படி ஆசீர்வதிப்பாரு? பால்லாம் போங்க, பச்சை தண்ணிங்க போங்க. கரெக்டா இல்லைங்க பிரதர்? பால் தான் சகோதரி பொங்கும், பச்சை தண்ணி பொங்குமா? அததான் சொல்ல வந்தேன். அது எப்படி பொங்க? ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போறாரு? ஜெபம் பண்ணாமலேயே என்ன கர்த்தர் ஆசீர்வதிங்க 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 எப்படி ஆசீர்வதிப்பா தான் என்னுடைய கேள்வி. அதிகாலையில எழுந்து தேவனுடைய பாதத்துல காத்திருந்து நல்லா துதிச்சு நல்லா ஆராதிச்சு ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து போய் நல்ல அந்நிய பாஷை பேச்சு நல்ல என்ன சொல்ல ஆவிக்குள்ளானாதானே உனக்கான கதவை கத்த திறப்பாரு. ஜெபமே இல்லாம ஜெயத்தை எப்படி நம்மளால பெற முடியும் சகோதரா? ஒரு பூட்டுன்னா சாவி இருக்குமா இருக்காதா? சாவியை தொலைச்சிட்டு பூட்டு திறக்கப்படணும், எப்படி என்ன அர்த்தம்? சாவியை தேடுங்க. பரலோகத்தின் கதவை திறப்பது ஜெபம் என்கிற சாவி என்பதை மறந்துடாதீங்க. ஆமே. அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆண்டவரை நீங்க தேடுறதுனாலயோ ஆலயத்துக்கு வருவதனாலயோ சத்தியத்தை கேட்பதனாலயோ உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துராது. சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதை நீங்கள் கை கொண்டால் மாத்திரம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நாம நம்பக்கூடிய விதத்துல நம் தேவன் இருக்கிறார், இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அவர் நம்பக்கூடிய விதத்துல உங்கள் வாழ்க்கை இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இதை மறந்துடாதீங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையில அவர் அதிகமா எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா? நல்லா ஜெபம். என்னங்க ஜெபம்னா என்னங்க? ஜெபம் என்றால் என்ன? முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஜெபம் என்பது நான் தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். ஐயா, ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிங்க, மணிக்கணக்கா போன்ல பேசுறீங்க, இன்ஸ்டால பேசுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, செல்போன்ல பேசுறீங்க, மணிக்கணக்கா மத்த மனிதனோட பேசுறீங்க. அதிகாலையில 1 மணி நேரம் தேவனுடைய பாதத்துல விழுந்து அவரோடு பேசுறீங்களா? நீங்க எல்லாருக்காக நேரத்தை ஒதுக்குறீங்களே, அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல அவருக்கான நேரத்தை ஒதுக்குறீங்களா? நீங்க அப்படி ஒதுக்காம அவருடைய சமூகத்துல உட்காராம ஜெபம் பண்ணாம அவரோட பேசாம எதுவுமே நீங்க செய்யாம எப்படி ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெறணும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யணுமா? எவ்வளவு தப்பு தெரியுமா? உன் மேல எல்லாம் என்ன பண்ணும்? குற்றப்பத்திரிக்கை போடணும். நீ அக்யூஸ்ட். நீ அல்லேலூயா. சபையில இப்ப நான் போலீஸ்காரன், ஏய் என்னடா கை கட்டுறானா இல்லையா? சார் தப்பு பண்ணிட்டேன் சார். கை கட்டாத போலீஸ் பாருங்க, கை கட்டாத அக்யூஸ்ட் நம்பலாம். கை கட்டாத அக்யூஸ்ட் கை நீங்களும் தூக்க கூடாது. யாரெல்லாம் ஜெபம் பண்ணலன்னா கை கட்டணும். யாரெல்லாம் ஜெபம் பண்ணல இதுக்காவது உண்மையா இருங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ண அதிகாலை ஜெபம் பண்ணாதானே கை கட்டுங்க பாப்போம். தாராளமா கை கட்டுங்க. ஏன் தெரியுமா? இந்த உத்தமத்தை கத்தர் பார்ப்பாரு, இந்த உண்மையை கத்தர் பார்ப்பாரு.
கரெக்டா நீங்க கை கட்டிங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? சரண்டர் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஆண்டவரே நான் பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், இனி அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. யாரெல்லாம் அதிகாலையில ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்க கை கட்டுங்க. கர்த்தர் பாக்குறாரு. அதிகாலையிலயா ஜெபம் பண்ணாதவங்க நல்ல கை கட்டுங்க பாப்போம். இப்படிதானே கை கட்டணும். அதென்ன கீழே வச்சுக்கிறீங்க கைய நீங்க? அதெல்லாம் அதிகாலை கிடையாது. அது நீங்க ஸ்கூல்ல எப்படிதான் எழுந்திருப்பீங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் சொல்லு 365 நாட்களும் ஜெபம் பண்ணோம். என்னங்க 352 வாரம் 12 மாதங்கள், ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோம்? ஜெபிக்காதவன் இந்த உலகத்துல தேவனுடைய பார்த்து ஜெயத்தை பெறவே முடியாது. சரிங்களா? ஜெபம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? பேசிக் புரிஞ்சுங்களா? உங்களுக்கு பேசிக்கான விஷயம் புரிஞ்சுச்சுங்களா? உங்களுக்கு உங்ககிட்ட தேவன் பெருசால இது என்ன பண்றது இல்லை, எதிர்பார்க்கறது இல்லை. அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட நேரத்தை செலவழிங்க. ஆமென் சொல்லுங்களேன். மனிதரோட நேரத்தை செலவழிக்கிறீங்களே, செல்போனோட நேரத்தை செலவழிக்கிறீங்களே, அவரோடு என்ன பண்ணுங்க? நேரத்தை செலவழிங்க. அவரோடு கூட என்ன பண்ணுங்க? உங்களுடைய நேரங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான், அர்ப்பணிக்கும் போதுதான் உங்களுக்கான கதவை கத்த திறக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சரி, ஒண்ணு இல்லைங்க. எத்தனை பேர் உங்க பைபிளை வருஷம் வருஷம் படிச்சு முடிக்கிறீங்க? 66 புத்தகத்தை படிச்சு முடிக்கிறீங்க. எதுக்காக எல்லாம் சொன்ன? ரொம்ப சிம்பிளுங்க, கவனிக்கணும். நீங்க பைபிளை படிச்சா தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க அவரோட கூட பேசுன்னு அர்த்தம். பைபிளை படிச்சா யார் உங்களோட கூட பேசுவாரு? ஏசப்பா உங்களோட கூட பேசுவார். சரிங்களா? ஒண்ணு இல்லைங்க. பைபிள்ல இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் கை கொண்டாலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆபிரகாமை கர்த்தர் பாக்குறாரு. எதிர்பார்த்த உண்மையும் உத்தம வாழ்க்கையில இல்லாதனாலதான் கர்த்தர் விலகிட்டாரு. அவனும் விலகி போயிட்டான். அதனால வாழ்க்கையில என்ன வந்தது? பிரச்சனையும் போராட்டம் வந்தது. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், இந்த அதிகாரத்தை வச்சு சொல்றேன். அதுக்கு மேல ஆபிரகாமை கர்த்தர் நம்பல. அப்படிதான் நம்ம அர்த்தம். ஆபிரகாமை கர்த்தர் நம்பல. இதுக்கு நான் உங்களுக்கு சான்று கொடுக்கட்டுமா? ஆபிரகாமை இந்த அதிகாரத்துல சொல்றாரு, நீ எனக்கு முன்பதாக என்ன பண்ணுப்பா? உத்தமனா சொல்றேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் ஆபிரகாம் நம்பவே இல்லை. நம்பிக்கை இல்லாதவனா தான் இருந்தான் ஆபிரகாம். ஆனா அவன் இன்னும் கர்த்தரை நம்புறானா இல்லையா என்பதுக்கு ஒரு சோதனையை கர்த்தர் வச்சார். அதுதான் 24ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படி ஒரு வசனம் வந்திருக்கும் பாருங்க. வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஐயா தேவன் ஆபிரகாமை, இப்ப புரிஞ்சுக்கிங்க, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தகன பலியாக பலியிடு என்றார். ஐயா நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, என்ன சோதனைங்க அவனுக்கு வைக்கப்படுத்துறீங்களா? நான் நம்பக்கூடிய விதத்துல ஆபிரகாம் இருக்கிறானா இல்லையா? எல்லாரும் பாருங்க, என்ன தேவன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில சோதனை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீங்க நம்பக்கூடிய விதத்துல அவர் இருக்கிறாரு. ஆனா அவர் நம்பக்கூடிய விதத்துல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்பதுக்கு தேவன் உங்களை சோதிச்சு பாக்குறாரு. அல்லேலூயா. கடவுள் ஒரு மனுஷனை சோதிக்கிறாருன்னா அந்த சோதனை நல்லா கவனிக்க ஒரு பெரிய சாதனைக்கான அடையாளங்க. ஆமாவா இல்லையா? உங்க வாழ்க்கையில சோதனை வருதா? யாருக்குமே வராத சோதனை உங்க வாழ்க்கையில வருதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்குது. ஆமென் சொல்லுங்க. சோதனை வந்த உடனே கலங்காதீங்க. சோதனை வரும்போது தாங்க சந்தோஷப்பட்டு அந்த சோதனை என்ன பண்ணும்? ஹலோ, தேவனுடைய கரத்தை கொண்டு ஜெயிக்க பார்க்கணும். பரீட்சை வருதுன்னா நீ பாஸ் ஆகணும். சரியா? அந்த பரீட்சையில நீ பாஸ் ஆகணும்னு சொன்னா கொடுக்கப்பட்ட காரியத்துல படிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சரியா மாறுங்க. ஒண்ணும் இல்ல. கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்றாரு? சோதிக்கிறார். இப்போ நான் நம்பக்கூடிய விதத்துல ஆபிரகாம் இருக்கிறானா இல்லையா என்பதை கவனிக்கணும். அறியும்படி ஒரு சோதனை வருது. அதுவும் என்ன சோதனை பாருங்க, பல வருஷமா நல்லா கவனிக்கணும். பல வருஷமா ஆபிரகாம் கர்த்தரிடத்துல கேட்டு 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 வாக்குத்தத்தமாய் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை வரான். அந்த குழந்தையை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தகன பலியாக, என்னங்க, ஆமா தகன பலியாக மோரியா தேசத்துக்கு போய் தான் குறித்த மலையில என்ன பண்ணோம்? பலியிடணும். யாருக்காவது தகன பலினா என்ன யாருக்காவது தெரியுமா? தகன பலினா என்னன்னு தெரியுமா? முதல்ல தகன பலினாலே நமக்கு தெரியறது இல்லை. நல்லா கவனிக்கணும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, தகன பலி என்பது கழுத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டுடைய கழுத்தை அறுப்பாங்க. ஆட்டுடைய கழுத்தை அறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல தான் அப்படி கிழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, உடலுக்கு வயிற்றுல இருக்கிற அந்த குடலெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும்
அந்த அந்த பலிபீடத்துல வச்சு எரிப்பாங்க. அப்ப நான் தகன பலினா என்ன அர்த்தம்? முதலாவது கழுத்தை அறுக்கணும், புரிஞ்சுங்களா? அப்புறமா எரி ஊட்டணும். இது எவ்வளவு பெரிய தண்டனை! அதுவும் யாருக்கு முன்னாடி பண்ணணும்? அப்பாவே அதை செய்யணும். கத்தருக்கும் போது இதை செய்யணும்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஐயா உண்மையா சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை இப்ப கர்த்தர் தகன பலிய கேட்டாருன்னா கொடுப்பீங்களா? அப்படிதான் செய்யறாரு ஆண்டவர். என்ன கேட்கிறாரு? தகன பலியா எனக்கு பலியிடுன்றாரு. அதுலயும் 100 பாருங்க, 99 வருஷம் காத்திருந்து 100வது வயசுல பெறாரு இந்த குழந்தைன்னா, அப்ப அந்த குழந்தை எந்த அளவுக்கு அவர் நேசித்த ஒரு குழந்தையா இருக்கும். அவன் நேசித்த ஆண்டவர் நம்மகிட்ட எங்க வச்சு பார்ப்பான்? செக் எங்க நீ எதோ ரொம்ப விரும்புறியோ அதுலதான் செக் வைப்பாரு. அதுதான் யாருக்கும் புரியுறதே கிடையாது. அதுதான் நம்ம யாருக்கும் ஒண்ணும் புரியுறதே கிடையாது. நீங்க எது மேல ரொம்ப ஆர்வம் அக்கறை ரொம்ப வைக்கிறீங்களோ அது மேலதான் வைப்பார் செக்க. யாரு மேலப்பா அதிக பிரியப்படுற நீ? புரிஞ்சுங்களா? அல்லேலூயா. கவனிக்கணும். இந்த செக்கு கூட எப்படி மாமா வந்தது? இஸ்மவேலை ரொம்ப நேசிச்சான் ஆபிரகாம். இஸ்மவேலை ரொம்ப நேசிச்சான். அதுக்கப்புறம் யார் வந்தது? ஈசாக்கு வந்தான். சரிங்களா? ஈசாக்கு ரொம்ப நேசிச்சான் ஆபிரகாம். அப்படியே கதையா சொல்லிட்டு போறேன், எல்லாரும் கேளுங்க. இப்போ ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் சண்டை நடக்குது. இத பார்த்த சாராலும் ஆகாரும் கவனிக்கணும். இந்த சண்டையில மும்முரமா இறங்கும் போது சாரால் சொல்றாங்க, இனி இந்த அடிமையுடைய பெண் என்ன பண்ணக்கூடாது? இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அதனால தயவு செய்து இந்த பெண்ணையும் அந்த பையனை என்ன பண்ணுங்க, வெளியே அனுப்பிடுங்க சொன்னேன். ஆபிரகாம் சாரோடைய பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சானா இல்லையா? அப்போ இது யாருக்காக நடந்ததுன்னா ஈசாக்குக்காக நடந்தது. ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? பிராக்டிகலா பேசலாமா? ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பானா? டேய் இஸ்மவேலே, பாத்தியாடா, நீ என்னதான் எங்க அப்பாவுக்கு மூத்த பிள்ளையா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை யாரா? நான் தான். எங்க அப்பாவுடைய ஆசை, எண்ணம், ஏக்கம் எல்லாம் என் மேலதான். என்னதான் எங்க அப்பா நேசிக்கிறார். இப்ப கர்த்தர் பாக்குறாரு. இப்போ நான் வரேன். உங்க அப்பா யார நேசிக்கிற நான் பார்க்கணும். புரிஞ்சிருச்சா? எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? இப்ப நான் வரேன். வாய் விடுறல நீ, இப்போ நான் வரேன். இப்ப நான் வந்து நிக்கிறேன். நான் வரேன். ஈசாக்குக்காக இஸ்மவேலையே அனுப்பிட்டாரு ஆபிரகாம். இப்ப நான் வரேன். ஈசாக்கா நானா? இப்போ ஆபிரகாம் யார செலக்ட் பண்ண போறான்? நான் வேணுமா ஈசாக்கு வேணுமா? புரிஞ்சுச்சிங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏமா விடிய விடிய கதையை கேட்டு சீதாவுக்கு ராமர் யாருன்னா சித்தப்பான்னு சொல்லிடாத போயிட்டு வெளியில. தயவு செய்து என்னமா பிரசங்க, அது எதுவும் என்னமா பண்ணார் தெரியுமா? அதான் என்னமா பிரசங்க, அதான் என்னமா பண்ணார் தெரியுமா? அததான் என்ன, அதான் என்னமா பண்ணாருப்பா, ஏதோ பண்ணாருப்பா. அப்போ நீ பிரசங்கத்தை கேட்கல. அல்லேலூயா. கவனிக்கணும். ஈசாக்குக்காக யார 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 கெட் அவுட் பண்ணாரு? சொல்லுங்க. இஸ்மவேலை கெட் அவுட் பண்ண இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஈசாக்குக்கு ஒரு ஆணவம் வருது, அகம்பாவம் வருது. என்னன்னா, எங்க அப்பாவுடைய பிரியத்துக்கு சொந்தக்கார நான் மாத்திரம் தான் அப்படின்னும் போது கத்தர் பார்த்தார். அது உத்து கவனிக்கிறாரு. அப்போ உங்க அப்பா உன்னதான் ரொம்ப நேசிக்கிறானா? அப்ப என்ன இல்லையா அவருக்கும்? ஹலோ கவனிக்கணும். அந்த ஈகோ இருக்குங்க, தெரியுமா உங்களுக்கு? அவருடைய ஈகோ என்ன தெரியுமா? உன் பிள்ளைய விட நீ என்னதான் நேசிக்கணும், உன் கணவனை விட நீ என்னதான் நேசிக்கணும், உன் காரை விட, உன் பைக்கை விட, உன் பணத்தை விட, உன் வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ என்னதான் நேசிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க முதல்ல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா அதனாலதான் பார்த்தாரு கர்த்தர் யார் மேல வைக்கிறார் இந்த செக்க அப்படின்னு பார்த்தாரு. யார் மேல வச்சாரு செக்க? ஈசாக்கு மேல வைக்கிறாரு அந்த செக்க. ஈசாக்கு மேல வச்ச உடனே நல்லா கவனிக்கணும், பொண்டாட்டிக்கிட்ட கூட அவன் சொல்லவே இல்லை. யார்கிட்ட சொல்ல? பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி என்ன இருந்திருக்கும்? வந்திருப்பாங்க ஐயாவை. என்ன பண்ணிருப்பாங்க? ஆமா, ஐயாவுக்கு தகன பலியா இருக்குமா? சகோதரி கேட்ட சொல்லாம ஐயாவுக்கு தகன பலி. எங்க வீட்டுக்கார காலங்க ஐயாவுக்கு தகன பலி, ஆமாவா இல்லையா? ஆனா தைரியமா என்ன பண்ணா, பிள்ளைக்கும் சரி, ஹலோ அவங்க அம்மாவுக்கும் சரி, இது எதையுமே சொல்லாம, கூட போனா 2 வேலைக்கார அவங்களுக்கும் சரி, எதையுமே அவங்களுக்கு சொல்லாம அவன் என்ன சொல்றான்னா, நாங்கள் போய் தேவனை ஆராதிச்சுட்டு நாங்க வரப்போறோம். பாருங்க என்ன மாதிரியான விசுவாசம் பாருங்க. அவனோட விசுவாசம் பாத்தீங்களா? அவன் சொல்றான் பாருங்க, நானும் பிள்ளையானும் போயிட்டு திரும்பி வருவோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய விசுவாசம் வேற மாதிரி இருந்தது. என்னன்னா, நான் என்னதான் என் பிள்ளையை தகனபலியாக கர்த்தருக்கு பலியிட்டாலும் கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளையை அவனுக்கு திருப்பி தருவாரு, என் பிள்ளை எனக்கு கொடுத்துருவாரு. எப்படி இருக்குது பாருங்க விசுவாசம். அல்லேலூயா. விளங்குதுங்களா? பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அவனை கூட்டிட்டு போறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவன் மனசு எப்படி ஓடி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. 3 நாள் பண்ணாங்க, இரவும் பகலும் 3 நாள் பிரயாணம் பண்றான். தன் பிள்ளைய தானே கொலை பண்ணணும். அவனை கொலை பண்ணது மாத்திரமல்ல, அவனை எரிக்கணும். அவன் கூட்டு போறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 நாள் பிரயாணம். இந்த குழந்தை அவன் எப்படி பார்த்திருப்பான், அந்த குழந்தை அவன் எப்படி பார்த்திருக்கும், இந்த டிராவலிங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். என்னங்க புரியுதா புரியலங்க? எவ்வளவு தவிப்பு இருந்துக்கும் தெரியுமா? ஓ கடவுளே. இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறது கதை மாறிக்குது. வாழ்க்கையில அனுபவம் வந்தாதான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எடுக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது அந்த தவிப்பு இருக்கும் பாருங்க. 18 வருஷம் என் கூட வாழ்ந்த என் மனைவியுடைய பிரிவு 18 நாள் அந்த மருத்துவமனையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டருங்க வெளியில வந்து சொல்லுவாங்க, சகாய மாரி வீட்டுக்கார யாரு, அட்டெண்டர் யாருன்னு கூடும்போது ஒரு தவிப்பு இருக்கும். என்ன ஆகுதோ ஏதாவதோ, ஐயோ, ஏன்னா உள்ள இருக்கிற ஐசியூ வார்டு இருக்கிற என் மனைவி என்ன நடக்குன்னு தெரியாது. இப்ப பேசிட்டே இருப்போம், டக்குன்னு ஓன்னு கத்துவாங்க ஜனங்க, ஐயோன்னு கத்துவாங்க. உடனே பார்த்தா என்ன, பக்கத்துல செத்து போயிட்டாங்க, சகாய மாரி பக்கத்துல செத்து போயிட்டாங்க. திடீர்னு டாக்டர் சகாய மாரி அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வயிற்றுலையும் வாயிலையும் ஒரு மாதிரி தண்ணியே இருக்காது, ஒரு மாதிரி அப்படியே உள்ள. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? யோசிச்சு பாருங்களேன். 3 நாள் பிரயாணம். எங்க கூட்டிட்டு போறான்? பீச்சுக்கா, பார்க்குக்கா? போயிட்டு வந்துடலாம்ப்பா மௌனே அப்படின்னு சொல்லி போறான். தன்னுடைய கையிலேயே தன் பிள்ளையை பலியாகணும். கரெக்ட் தானம்மா? சோதனை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நமக்கு வருகிற சோதனை காட்டில் அல்லேலூயா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த சோதனை பெரியது. அல்லேலூயா. அவன் பிரியம், அவன் விருப்பம், அவனுடைய சொத்து, அவனுடைய ஆசைகள்லாம் ஈசாக்கு. அந்த ஈசாக்க தான் நல்லா கொஞ்சம் 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 பிளேட்ல நம்ம கையில் லைட்டா கீறினாலும், நம்ம பிள்ளைங்களுடைய கையில கொஞ்சம் கீறினாலும் நமக்கு எவ்வளவு பதப்பதப்பா இது. மிகப்பெரிய கத்தியை கொண்டு கழுத்தா இருக்கணுமாப்பா. அப்போ அவன் தன்னை மறக்கணும், தன் இருதயத்தை கல்லாக்கணும். எவ்வளவு மேட்ரு இருக்குது இல்ல இதுல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான்ல சொல்லுங்களேன். எப்படி எல்லாம் விளையாட்டு இருக்குல்ல அந்த குழந்தை. ஒரு பக்கம் விளையாட்டு அவன் எப்படி எல்லாம் அழுதுருப்பான்ல, என் பிள்ளைய நானே கொலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க. இதுல ப்ராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. ப்ராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. அதுல திங்க் பண்ணி பாருங்க. ப்ராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல இப்படி வரும்போது கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவன் திரும்பி வரப்போறது கிடையாது. திரும்பி அவனை நான் கொலை பண்ணிட்டு அவனை எரிக்க போறேன். அடுத்தது என்னது, அவனை எரிக்கணும். பலி கொடுத்துட்டு என்ன பண்ணவன எரிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் கேட்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கர்த்தர் பேசணும். ஓகே ஆபிரகாம், நான் சொன்னது நீ என்ன பண்ணிட்ட, செஞ்சுட்டுப்பா. இதுக்கு அப்புறமா தான் ஆபிரகாம் கேட்கணும். கொலை அதாவது பலி கொடுக்கும்போது கேட்க முடியாது, எரிக்கும் போதெல்லாம் கேட்க முடியாது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் தான் கேட்கணும். தன் கண்ணுக்கு முன்னாடியே தன் பிள்ளையை பலி கொடுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு ஆபிரகாம் ப்ரிப்பேர்டா இருப்பார் பாருங்க. உங்ககிட்ட ஆண்டவர் வந்து இப்ப கேட்டாருன்னா கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நாம நம்புகிற விதத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மள நம்புற விதத்துல நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதா என்பதற்கான வருகிற சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். உங்க வாழ்க்கையில வருகிற சோதனை எல்லாம் இதுக்காக தான் பிரதர் வருது. அவர் நம்புகிற விதத்துல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்பதை கர்த்தர் பாக்குறாரு. புரியுதுங்களா சிஸ்டர்? அப்படி வரும்போதுதான் தேவன் அதை உணர்ந்துதான் அதெல்லாம் கவனிச்சுதான் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். இப்ப ஒண்ணு இல்ல, ஆபிரகாமுடைய லைஃப் நீங்க எடுத்து பாருங்க. அவன் போனானா இல்லையாம்மா? மலை மேல ஏறி போறான். புள்ள கேக்குது, என்ன கேட்டுச்சு? புள்ள என்ன கேட்டா, அப்பா தகன பலிக்கான கட்டைகள் எல்லாம் இருக்கிறது, பந்தங்கள் எல்லாம் ஓகே ரைட், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. ஆனா பலிக்கான ஆடு எங்கே? கவனிக்கணும். ஆடு எங்கே? ஆபிரகாம் என்ன சொல்றதுக்கு, அதை கர்த்தர் பார்த்து பாருப்பா, நீ கவலைப்படாத. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க அவனுக்கு. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமா நீதான் அந்த ஆடுன்னு. இப்ப ஒண்ணு இல்ல, தம்பி இங்க வாடா, இந்த இவன் சைஸ் தான், இந்த சைஸ் எல்லாம் கிடையாது. இது என்ன சொன்னாலும் ஒத்துக்கும். உன்ன ஜோசப் அங்கிள் வந்து என்ன பண்ண போறேன்னா பலி செலுத்த போற, ஓகேவா, ஒத்துக்கிறே நீ? பாருங்க, இது கேட்கும். ஏன்னா இதுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஜோசப் அங்கிள் வந்து உன்னை பலி செலுத்த போற, ஓகேவா, உன்னை கட்டி உன்னை வந்து பலிபீடத்துல வச்சு அங்கிள் பலி கொடுக்க போற, ஓகேவா? இது ஒத்துக்குங்க, இது ஒத்துக்கும். நீ போய் உட்காந்துருப்ப, நீ வா இங்க வா, இங்க பாருங்க. இவருக்கு கேட்கிறான்,
உன்னை என்ன பண்ண போறேன், பலி கொடுக்க போறேன், ஒத்துப்பியா நீ? உன்னை கட்டிட்டு பலி கொடுக்க போறேன். நான் சொல்றேன் ஒத்துக்காரா? டேய் தம்பி, மேட்ரு அது இல்லடா. அவர் ஊழியக்காரர் சொன்னாரு பலி. கவனிக்கணும். இப்ப என் கையில கத்தி இருக்குது, நான் உன்னை கழுத்து இருக்க போறேன், ஒத்துப்பியா நீ? என்ன பண்ணுவேன்? என் கையில இருக்கிற கத்தியை நீ வாங்கி என்ன கழுத்து எடுத்துருவேன். இதான் நடக்கும். என் கையில இருக்கிற கத்தியை வாங்கி என்ன போட்டு தள்ளிடுவேன். கொஞ்சம் அந்த கத்தியை கொஞ்சம் கொடுங்க, சார் பக்கத்துல பாத்துறேன் அப்படின்னு வாங்கி புசுக்குன்னு குத்துருவாப்புல. ஏங்க இதாங்க நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஆபிரகாமுக்கு தெரிஞ்சதுனாலதான், இந்த ஒரு விஷயம் உனக்கு புரிஞ்சதுனாலதான் எங்க இவன் ஓடிட போறான். இந்த மேட்டரை சொன்ன எங்க நீதான் அந்த ஆடுன்னு சொன்னா எங்க ஓடிக்கிட போறான்னா, ஏன்னா ஆபிரகாம் கூட்டிட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு 14 வயசுன்னு சொல்றாங்க, 14 வயசுன்னு சொல்றாங்க. 14 வயசு பையன். யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா, நீ தாண்டா அந்த ஆடு, உன்னை தாண்டா பலி செலுத்த போறான், ஒத்துக்குமானவன்? எஸ்கேப் அப்படின்னு ஓடிடுவான். போய் உட்கார்ப்பா. சரியா? இவனுக்கு 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 அது புரியுது. இவனுக்கு அது புரியுது, இந்த குழந்தைக்கு அது புரியாது. விளங்குதுங்களா? அப்ப கருத்து தெரிஞ்சிருக்குது ஆபிரகாமுக்கு, சரி ஈசாக்குக்கு. அதனாலதான் ஆபிரகாம் பொய் சொல்றான். என்ன பொய் சொல்றான்? என்னன்னு பொய் சொல்றான்? கர்த்தர் பார்த்து பாருப்பா அப்படின்னா. விளங்குதுங்களா? ஏன்னா எங்க அப்பா கர்த்தரை நம்புறாரு. ஈசாக்குனுடைய கான்செப்ட் அது. எங்க அப்பா எப்பவுமே கர்த்தரை தான் நம்புவாரு. சரிங்களா? அப்ப ஆடு வரும் என்ற நம்பிக்கை ஈசாக்குக்கும் இருந்தது. ஆனா அவனும் விசுவாசத்துல வல்லவனா தான் இருந்தான். இப்ப என்ன நடக்குது? ஈசாக்கு நம்பி போறான். யார நம்பி போறான் சொல்லுங்க? ஆனா கடைசி என்ன நடந்தது? எல்லாம் பலிவிடத்தெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பக்காவா செட் பண்ணிட்டு கடைசியா பிள்ளைய பிடிக்கிறாரு ஆபிரகாம். பிள்ளைய பிடிக்கும் போது ஒரே ஷாக்கு பிள்ளைக்கு. என்னப்பா பண்ற கையை கட்டுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் காலை கட்டுறாரு, தூக்கி படுக்க வைக்கிறாரு, வாயில ஏதாவது வச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பிள்ளை ஷாக் ஆயிருப்பான். பலிக்கான ஆடு வேற எங்கேயும் இல்லப்பா, நீதான்ப்பா. அப்ப அப்பா மேல வச்சிருந்த நம்பிக்கை இந்த அளவுக்கு உடஞ்சிருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுங்களா? அப்ப எந்த அளவுக்கு ஈசாக்கு உடஞ்சிருப்பான் அதையும் நீங்க பார்க்கணும். எந்த அளவுக்கு இவன் இருதயம் கடினமாயிருக்கும் ஆபிரகாமுடைய இருதயம். இப்போ கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சோதனையில யார் ஜெயிக்க போறா? நீங்க நான் இப்ப கதையா சொல்றேன். இப்ப நீங்க வாசிங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. வாசிங்கம்மா, நீங்க தொடர்ந்து வாசிங்கம்மா. இல்ல அந்த பலிபீடத்திலிருந்து வாசிங்க. அந்த பலிபீடத்தை அந்த பலி தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் அதற்கு தகனபலியோ ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்பொழுது இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லித்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்ப புரிஞ்சுதுங்களா? நான் நம்புறேன் ஆபிரகாமே, நான் நம்பக்கூடிய விதத்துலதான் இப்ப நீ இருக்கிற. பிள்ளைக்கு ஒண்ணும் பண்ணாதன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நடிப்பா, நீ நடிக்கலப்பா, நீ நடிக்கல, நீ உண்மையாதான் அதை செய்யற. ஏன்னா சில பேர் நடிப்பாங்க, ஜபம் பண்ற மாதிரி நடிக்கிறது, அப்படியே பைபிள் படி நடிக்கிறது, பரிசுத்தவான் மாதிரி நடிக்கிறது. உன் நாடகத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ உண்மையா தான் கர்த்தர் ஆசை வச்சிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நீங்க எல்லாம் அந்த மாதிரியான நாட்கள் கிடையாது. நீங்க எல்லாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்க. உண்மைதானமா? அப்ப ஆண்டவர் நல்லா கவனிக்கணும். பதட்டப்பட்டு பேசுறாருன்னா தேவன் நம்முடைய தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. எதை பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறாரு. நீங்க ஆண்டவருக்காக எதை செய்றீங்க செய்யலன்றத அதை பார்க்கிறாரு. அப்ப சொல்றாரு, நீ எனக்காக. யாருக்காக? இப்ப நல்லா கவனிக்கணும். எனக்காக இத செய்யற. அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிங்கம்மா, வாசிங்க. கண்டான். ஏங்க இதுதாங்க ஆசீர்வாதம். புரியுதுங்களா?
நீங்க கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமா அவர் நம்பக்கூடிய விதத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா, வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை பின் தொடர்ந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு புரியல பாருங்க. இந்த ஆடு எப்ப புறப்பட்டது யாருக்காவது தெரியுமா? இது எங்க இருந்து வந்தது யாருக்காவது தெரியுமா? எப்போ ஆபிரகாம் ஹலோ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட ஆரம்பிச்சுட்டானோ, அப்பவே அங்கேயும் ஒரு ஆடு, அவனுக்கான ஆட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல பிரதர். அல்லேலூயா. அவர் நம்பக்கூடிய விதத்துல உங்க வாழ்க்கை மாறிச்சுன்னு ஆசீர்வாதத்தை தேடி நீங்க போகாதீங்க பிரதர். ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. எங்க இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துடும். அந்த ஆடு குறிப்பிட்ட ஆடு பாருங்க, அந்த ஆடு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, யாருடைய ஆடுன்னு தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த ஆடு அந்த மலை மேல வந்தோடனே ஒரு மரத்துக்குள்ள என்ன பண்ணிச்சான், சிக்கி கொண்டுதான். எங்க தப்பிச்சு போயிடக்கூடாது. நீ என் ஆசீர்வாதம் நல்லா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு தான் வரும், வேற எங்கேயும் போயிடாது. தேவன் உனக்கு வச்சதை கர்த்தர் நிச்சயம் உனக்கு கொடுப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பலியிட்டானா? இப்ப ஆடு பலியாச்சா? சொல்லுங்க, ஆடு பலியாச்சா? அடுத்த மேட்டர் சொல்லு, அப்புறம் நான் வாசிக்குமா. யெகோவா ஈரே என்று பேரிட்டு இப்ப ரெண்டாவது முறை பேசுறாரு, கவனிங்க. ரெண்டாவது முறை தான் பேசுறாரு. அப்புறம் வாசிங்க. என் பேரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறேன் என்றார். இதுல இருந்துதான் சில டாபிக் எல்லாம் மாறும். இனி உன்னை ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவோம். ஆமா, இங்கதான் மாறும், எல்லாமே மாறும். டோட்டல் விஷயமே இங்கதான் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இந்த சகோதரி? நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா இங்கதான் எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துவாரு. எப்போ நாம கர்த்தர் நம்பக்கூடிய விதத்துல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறோமோ மாறுகிறோமோ, அப்பவே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். இப்ப ரொம்ப சிம்பிளுங்க, கொஞ்சம் டைம் வளர்த்துட்டேங்க. ரொம்ப சிம்பிளான மேட்டருங்க இது. நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். மா, ஆண்டவர் நம்பக்கூடிய விதத்துல உங்க வாழ்க்கை இருந்ததுன்னா, உங்க வாழ்க்கையில நிச்சயம் கடவுள் அற்புதங்களை செய்வார். புரிஞ்சுச்சிங்களா? அவர் நம்பக்கூடிய விதத்துல நீங்க இருக்கணும். நாம இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதே கிடையாது. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களை நம்ம இராத வரைக்கும், நல்லா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நிச்சயம் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிடைக்கும். ஆனா அது உங்களுக்கு நிரந்தரமானதே கிடையாது. இப்ப கர்த்தர் அடுத்த கட்டம், ஆபிரகாமை சோதித்த பின்பு அடுத்த கட்டம் ஒன்று வரும்போது, அந்த ஆசீர்வாதத்தை அவர் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கும்போது, இன்னைக்கு ஒரு இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகத்துல எழும்பக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளும் சரி, அழகுள்ள எந்த காரியமாக சரி, அவங்க தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உலக நாடாகிய உலக நாடாகிய மிக முக்கியமான ஒரு நாடு அமெரிக்கா நாடு. தெரியுமா? அமெரிக்கா தேசமே எந்த நாடம் பார்த்து பயப்படாது. ஆனா இஸ்ரேல் தேசத்தை பார்த்து அந்த நாடு பயப்படுகிறது. ஏன்னா இஸ்ரேல் தேசம் என்பது தேவனுக்கு பயந்த ஒரு தேசம். அந்த தேசம் நல்லா, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவனுக்கு சொல்லி இருக்கிறாரு, நான் உன் சந்ததியோடு இருப்பேன்னு. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களா? அன்னைக்கும் மாறல, இன்னைக்கும் மாறல, என்னைக்கும் மாறாது. ஆமென் சொல்லுங்களேன். சொன்ன விஷயத்த நம்ம இப்ப கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே தேவனை தான் நீங்கள நான் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை பார்த்து உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். கேட்கலாமாமா? வித் யூ பர்மிஷன். எத்தனை பேர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்டா எத்தனை மணிக்கு ஆராதனை? 8 மணிக்கு. எத்தனை பேர் 7:45 வந்துருவையா? உண்மையா இருக்கணும். எத்தனை பேர் வருவீங்க? வரமாட்டேன். நான் ஒண்ணு சொல்றேன், கை தூக்குங்க பார்ப்போம். நான் சொல்றேன், பஸ் லேட் ஆயிடுங்க, அது லேட். நீங்க தீர்மானம் எடுங்க, உங்களுக்கான பஸ்ஸை கத்துக்கொண்டு நிக்க வைப்போம். எல்லாத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் கர்த்தர் என்னை சோதிச்சா அந்த சோதனை நான் சரியா இருப்பேன்? சோதனை வரும், அப்பதான் மாமா வருவார், சித்தப்பா வருவார், மாமி இவங்க எல்லாம் அப்பதான் வரும். ஆலயத்துக்கு கிளம்புற நேரத்துல தான் வந்து நிற்பாங்க. பாஸ்டிங் போய் கிளம்புற நேரத்துல தான் வந்து நிற்பாங்க. ஐயோ வந்துட்டீங்களா, வாங்க கறி சாப்பிட சொல்லக்கூடாது. நீங்க உட்காந்துக்கிட்டே இருங்க, இங்க உட்காந்துட்டு இருங்க, நான் பாஸ்டிங் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், இங்க உட்காருங்க. கவனிக்கணும், நீங்க வர நேரத்துல நான் இல்லை. ஏன்னா இப்ப நான் போகணும், கிளம்பி போகணும், கர்த்தருடைய காரியத்தை நான் கடந்து போகணும். சரிங்களா? ஓகே ரைட். எத்தனை பேர் சபையை தாங்க போறீங்க? உங்க ஜபத்துல தாங்குங்க, தசமபாகங்கள் உண்மையா இருங்க. ஆமே.
தேவனுடைய காரியத்துல உண்மையா இருங்க. ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணுங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க கூட நில்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விளங்குதுங்களா? உங்க ஜபத்துல அவங்கள தாங்குங்க. விசுவாசிகளுக்கு வருகிற சோதனை காட்டிலும் ஊழியக்காரனுக்கு வருகிற சோதனை ஏராளம் என்று மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாரையுமே பிசாசுடைய கருத்தை இந்த ஊழியக்காரன் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி காப்பாத்திக்கிட்டு வராங்க. விளங்குதுங்களா? அதனால ஊழியக்காரமாக ஜெபம் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க இந்த சபைக்காக செய்யற காரியம் இல்லைங்க, இது எல்லாமே கர்த்தருக்காக செய்யற காரியங்கள். உங்க வாழ்க்கையை மாத்துங்க, உங்க சூழலை மாத்துங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாத்தி பாருங்க. அவர் நம்பக்கூடிய விதத்துல உங்க வாழ்க்கை மாறிடுச்சுன்னா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இப்ப பாருங்க, இப்ப லாஸ்டா முடிக்க போறேன் மேட்ரு. இப்ப என்னன்னா, இப்ப ஈசாக்குக்கும் ஆண்டவருக்கும் டக்கு என்னன்னா, இப்ப ஆண்டவர் பேசுறாரு. ஏய், என்னடா சொன்ன, என்ன சொன்ன? இப்போ இப்போ ஈசாக்கு போய் பெபன்னு பாக்குறான். என்னையே எங்க அப்பா போட்டுத்தல பார்த்தான் அப்பா அப்படின்னு. எங்க அப்பா போட்டுதல பார்த்தாரு பத்தியா? என்ன மாதிரி நாளா இருப்பார்ல இவரு. யாருக்காக போட்டுதல பார்த்தாரு? அதுதான் மேட்ரு, ஆண்டவருக்காக. அப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஈசாக்கே, இஸ்மவேலுக்காக நல்லா கவனிக்கணும். ஒன்னு பாருங்க, இஸ்மவேலுக்கு சரி ஈசாக்கே உனக்காக இஸ்மவேலை விட்டு கொடுத்த ஆபிரகாம். ஆனா மீண்டும் சொல்றேன், உனக்காக நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டான். புரிஞ்சுங்களா? எதற்காகவும் எந்த காரியத்துக்காகவும் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஆனா எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லைன்னா அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுங்களா பிரதர்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசின நம்புறீங்க? நீங்க எத்தனை பேர் பேசினார்? நீங்க யார் நம்ம விதத்துல நம்முடைய வாழ்க்கை யார் நம்பக்கூடிய விதத்துல மாறணும்? யார் நம்பணும் நம்மள? இந்த உலகத்துல யார் நம்மள நம்புறாங்களோ நம்மள யார் நம்மள நம்பணும்? அப்ப நம்ம வாழ்க்கை அவர் நம்புகிற விதத்துல மாறணும். அப்போ இது மாறணும்னு சொன்னா இந்த சத்திய வசனங்களை நீங்க படிக்கணும், பைபிளை நல்லா படிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், உபதேசத்துல கேட்கணும். விளங்குதுல? மாறுமா? எதுவுமே மாறுன்றீங்க? மாறியே ஆகணும். அல்லேலூயா. பூரணமான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க மாறிதான் ஆகணும். இது கடைசி காலம். 2026 வந்திருக்கிறோம். தயவு செய்து போன வருஷம் நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை இந்த வருஷம் நம்ம இழக்கவே கூடாது, திருப்பி கொள்ளணும். அப்போ அதுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். உங்க விசுவாசம் பெருகட்டும், உங்க ஜபம் பெருகட்டும், தேவனத்துல நீங்க கரெக்டா இருங்க, தசம பாகத்துல கரெக்டா இருங்க, பொருத்தனையில கரெக்டா இருங்க, ஊழியங்களை தாங்குங்க, அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துங்க, போய் சத்தியத்தை சொல்லுங்க, அநேக வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க. இது எல்லாமே அவர் நம்மை நம்பக்கூடிய விதத்துல செய்யக்கூடிய காரியமாக்கும். கர்த்தர் உங்களை சோதிக்கிறார்னா அந்த சோதனையில இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஹலோ, ஜெயிச்சு மேல வரணும். விளங்குதுங்களா? இது சோதனை காலமா? சோத்திரம், பரவாயில்ல இருக்கட்டும். இதுல இருந்து எப்படி ஜெயிச்சு மேல வரலான்னு பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னால முடிஞ்ச நீ செய். உன்னால முடிஞ்ச நீ செய், உன்னால முடியாதத அவர் செய்வார். புரிஞ்சுங்களா? இன்னொன்னு சொல்றேன், நம்முடைய கை மீறி போன காரியத்தை யோசிக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து, உன் கை மீறி சில விஷயம் போயிட்டு இருக்கும், உன் கைக்குள்ள இருக்கிற விஷயத்த மாத்திரம் யோசி. சில விஷயங்கள் உங்க கையை மீறி போயிச்சா? இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்ல, கை மீறி சில விஷயங்கள் போச்சா? அதை நினைச்சு கவலைப்படுறீங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அதை விட்டுருங்க, அதை யோசிக்காதீங்க. அதையெல்லாம் யோசிக்காது பிற. உன் கைக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாத்திரம் நீ யோசி. உன் கை மீறி போன விஷயத்தை அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்துப்பாரு அதை. ஆமென் சொல்லுங்களேன். எப்பவுமே சரி, நம்முடைய வாழ்க்கையில சில கட்டங்கள் வரும். அந்த கட்டங்கள் வரும்போது சில விஷயங்கள் நம்முடைய கைக்குள்ள இருக்கும், சில விஷயம் நம்முடைய கை மீறி போகும். கை மீறி போற விஷயத்தை அவர் பார்த்துப்பாரு, கைக்குள்ள இருக்கிற விஷயத்த நாம பார்த்துக்கலாம். உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கிட்டே இரு. உன்னால எதெல்லாம் முடியல அதை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நம்புறீங்களா? இதுதான் கர்த்தர் உங்களை நம்புகிற விதத்தின் கான்செப்ட். அல்லேலூயா. நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடுவேன். என்னால எங்க முடியலையோ அங்க அவர் என்னை தூக்கிக்கிட்டு ஓடுவாரு. புரிஞ்சுச்சுங்களா? ஏமா, உன்னை தூக்கிக்கிட்டு ஓடுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்காருமா. உன்னை தூக்குவாரு. ஆனா நீ முதல்ல ஓட ஆரம்பிக்கணும். சில பேர் நடிக்கிறீங்க, ஓடுற மாதிரியே இருக்கிற இடத்துல இப்படி ஓடுற மாதிரி. இந்த நடிப்பெல்லாம் நடிக்கக்கூடாது. நீ ஓடணும். ஆமென் சொல்லுங்களேன். நீ ஓடணும். சொல்லுங்க, ஓடணும். நீ ஓடுனாதான் ஹலோ அவரும் பின்னாடியே வருவாரு. நீ எங்க நிக்கிறியோ அங்க ஒண்ணு தூக்குவாரு. என்னால முடியலப்பான்னு சொல்லி பாருங்க, அவர் அந்த இடத்துல வந்து தூக்குவாரு. நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க பிரதர்? அல்லேலூயா. பஸ்ஸை தேடாத, சைக்கிளை தேடாத, பைக்கை தேடாத, எதையும் தேடாத. உனக்கான தேடுதல் கர்த்தர் மாத்திரமா தான் இருக்கணும். நான் நின்னா அவர் என்ன தூக்குவார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னால முடியாத சூழ்நிலை வரும்போது, எனக்கு ஒரு போராட்டம் வரும்போது, என்னால அடுத்த ஸ்டெப் வைக்கவே முடியாது ஆண்டவரே, ஆனா வைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா முடியல ஆண்டவரே, அவர்கிட்ட சொல்லி பாருங்க. மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாரு? ஒண்ணு, ஹலோ,
கை தூக்கி முடிஞ்ச வரைக்கும் உன்னை நடக்க வச்சு பாப்பாரு. முடியுதாப்பா? முடிய இன்னும் முடியலன்ற. சரிப்பா, இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். என்ன பண்ணலாம்? நான் உன்னை தூக்கிறேன், நீ வா. எப்போ நீ ரிலாக்ஸ் ஆகுறியோ அப்போ நீ நடக்க ஆரம்பி, அப்போ நீ ஓட ஆரம்பிப்பி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இதுதான் கர்த்தர் நம்மை நம்பி செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டு நம்புறக்கூடிய விதத்துல உங்க வாழ்க்கைமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. ஐயா ஒப்பு கொடுப்பீங்களா? ஐயா இப்போ உங்ககிட்ட வந்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்க பிள்ளைகள் தகலம்படியா கொடுனா யாரெல்லாம் கொடுப்பீங்க? கேட்க மாட்டாரு, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. அது தெரியும் அவருக்கு. ஆண்டுக்கு நல்லா தெரியும். இந்த மூஞ்சி குத்துற போகுது. குத்துறோம் நல்லா குத்துறோம். கேட்டாருன்னா அடுத்த வாரம் நீ சபைக்கு டிமிக்கு கொடுத்துருவ. அவருக்கு தெரியும் நீ இங்க இருக்க வரமாட்ட. அவருக்கு தெரியும். உண்மைதானே சகோதரி? அவருக்கு சும்மா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு தெரியுங்க, நீங்க யாருன்னு தெரியுங்க. அவருக்கு எல்லாம் தெரியுங்க. உங்களுக்கு புரியல. இன்னைக்கு பல கோடிகள்ல சொத்துக்கு அதிபதியா இருக்காங்க 10 பேரும். அவங்க எல்லாம் நம்மளை காட்டிலும் வலியும் வேதனை அவமானத்தை ரொம்ப பார்த்தவங்க. அவங்க எல்லாம் அப்படி பார்த்ததுனால அதெல்லாம் பார்த்ததுனாலதான் அவங்க மேல உச்சத்துல போய் நிக்கிறாங்க. அவங்களாம் உச்சத்துக்கு போனதுக்கான காரணம்னா அந்த வழியிலையும் மேல வந்தாங்க, சர்வே பண்ணி மேல வந்தாங்க. அவருக்கு தெரியும் இது வருமா வராதான்னு. இது வருமா இல்லை இது குருமா, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீ இவ்வளவுதான், உன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் வெளிப்படையவே பேசுறேன். இவ்வளவுதான், நீ உன் கெப்பாசிட்டி இவ்வளவுதான். உன்னாலெல்லாம் சும்மா அப்படி அப்படி துள்ளாத. நீ எல்லாம் கப்பீஸ்ன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் ஃபைட்டர் எல்லாம் கிடையாது, நீ ஒன்று ஃப்ளோரான் மீன் கிடையாது, நீ ஒன்று வாஸ்து மீன் கிடையாது. அப்படியே துள்ளுற சோரா மீன் மாதிரி நீ கப்பீஸ். அவருக்கு தெரியும் உன்னை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப கூட சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தை கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போய் ஊறி போய் அது எத்தனை பேருக்கு அது கிரியை செய்ய எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எந்த மனுஷன் ஆண்டவர் நம்பக்கூடிய விதத்துல என் வாழ்க்கை மாறி ஆகணும், இந்த உலகத்துல நான் சாதிச்சு ஆகணும், மேல வந்தே ஆகணும், வரும் இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கை நிறைவேற போராடுகிறானோ அந்த மனிதனோடு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவனுக்கு கூட இருப்பார். இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், அத்தாரிட்டி எப்போ வரும்னு தெரியல. எத்தனை பேர் சொந்த வீடு வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கார்ல வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் அடுத்த வாட்டி வரும்போது இந்த இடத்துல சர்ச் இருக்கக்கூடாதுங்க, இங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாதுங்க, ஒரு ஆடிட்டோரியமா மாறணுங்க. அப்படி மாறணும்னா நல்லா உங்க வாழ்க்கை மாறணும், உங்க சூழல் மாறணும், உங்க காரியங்கள் மாறணும். அப்படி மாறி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனை ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை வாலிப பிள்ளைங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. மாறுமா பிரதர்? யார் நம்பக்கூடிய விதத்துல நம்ம வாழ்க்கை மாறணும்? மாறுமா? பக்கத்துல பார்த்து, இனி பாஸ்டமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாஸ்டமா திட்டுவாங்க, பாஸ்டமா கத்துவாங்க, பாஸ்டமா லேட்டா போனா எதனா பேசுவாங்க, அவங்கள பார்க்காதீங்க. இதெல்லாம் நான் பண்ணா கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் அவருடைய பார்வையில என்ன கப்பீஸாதான் பார்ப்பாரு, எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்னங்கய்யா விளங்குதுங்களா? என் பிரசங்கத்துல என் மூப்பர் ஒருத்தர் பக்கத்துல, தப்பா எடுத்துக்க சொல்றேன். என்னய்யா கேட்பேன், நீ பிரசங்கம் நல்லா இருந்ததா, எப்படியா போச்சு? அவர் நல்ல விசுவாசத்துல நிக்கிறவர் எழும்பி காதோரமா சொல்லுவாரு, ஐயா நீ என்னதான் மாங்குன்னு நெல்லு குத்துற மாதிரி பிரசங்கம் பண்ணால இது மாறாதியா போயிடுவார். இதுங்க மாறவே மாறாது. நீ வேணா பாரு, இந்த வாரம் எப்படி கேட்டுச்சோ அடுத்த வாரம் அப்படியே தான் கேட்டுன்னு இருக்கும். ஆனா வெளியே போய் கேட்டு பாரு, கடன் மாறல, பிரச்சனை மாறல, வியாதி மாறல, பலவீனம் மாறல, இதை தான் பேசின்னு இருக்கோம். அப்படியே சொல்லுவாரு, இதெல்லாம் திருத்த முடியாதியா. புரிஞ்சுச்சிங்களா? அப்ப என் மூப்பரை பார்த்து நான் சொன்னேன், முதல்ல நீ திருந்து. அவன் மாற மாட்டான்னு சொல்றதை காட்டிலும் முதல்ல நீ மாறு. விளங்குதுங்களா நான் சொல்றது? அல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? அப்போ தயவு செய்து சொல்றேன், பிரசங்கம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரசங்கத்துக்கு உங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறாங்களா? ஐயா பேசினாரு. ஐயா ஏனுக்கு தான் பிரதர் உங்க பேரு? ஆமோசா, மறந்துட்டு பாருங்களேன். மனோவா பிரதர். புரிஞ்சுக்கலாம் மனோவா பிரதர்? ஓகே ரைட். உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுதா? புரிஞ்சு மொத்த கைத்துங்க பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான மேட்டர், இவ்வளவு தூரம் வருத்தினல நான் நம்மளுக்கு சில விஷயங்களை சுத்திக்கிட்டு வந்து சொன்னாதான் புரியுது. டைரக்டா சொன்ன ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுங்க. ஏன்னா டாக்டர் சொல்றாங்க எந்த விஷயத்த என்ன பண்ணாதீங்க, சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி டக்குன்னு சொல்லிடக்கூடாது. டக்குன்னு சொன்னா ஆமா ஆத்மா செத்து போயிடும். எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, என்ன பண்றது,
நான் சுத்தின்னு வரதுக்காக என் பாடி எல்லாம் என்ன டயர்ட் ஆகுது தெரியுமா? 2 கிட்னி வேற வலிக்குது, கிட்னி எல்லாம் சட்னி ஆகுது, குடலெல்லாம் ஒரு மாதிரி. இப்போ என்னை விட்டீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன் நான். ஏன் தெரியுமா? சொல்ல வந்த விஷயத்த என்ன பண்ணோம்? சுத்திக்கிட்டு வந்து சொல்லணும். அல்லேலூயா. டைரக்டா போயிட்டு உங்களை போயிட்டு இந்த பாவத்தை பண்ணாத அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? கல்லெறிப்ப கல்லட அந்த கல். இப்போ இப்போ தாவீது செஞ்ச பாவத்தை டைரக்டா போய், அவன் செஞ்ச பாவத்தை டைரக்டா போய் சொல்லுவதற்கு நாத்தான் பயந்தான். அம்மாவா இல்லையம்மா? நாத்தான். ஏன்னா தாவீது யாரு? அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா. என்னையோட பாவின்ற போட்டு தள்ளுறவன் அப்படின்னு சொல்லி கத்தி தூக்கி என்ன பண்ணிடுவான். அதனாலதான் டைரக்டா தாவீது செஞ்ச பாவத்தை சொல்லாம அவன் ஆட்டு கதை, அந்த கதை, இந்த கதைன்னு சொல்லிட்டு கடைசியா தாவீது குஸ்பேத்தி விட்டதுனாலதான் கேட்கறான், யார் அது அப்படின்னா, நீ தாண்டா அது அப்படின்ட்டான். புரியுதுங்களா? நீ தாண்டா அதுனா. இப்போ எந்த அளவுக்கு பாரு, ஊழியக்காரன் என்ன பண்ணோம்? ஆமா, டீ குடுத்தாலும் சரி, காப்பி குடுத்தாலும் சரி, எதோ குடிச்சாலும் சுத்திக்கின்னு வந்து சொல்லணும். அதெல்லாம் ஏமா நீ அப்படி, அம்மா இப்படி. ஊழியக்காரன் அம்மா புரிதுங்களாம்மா? ஊழியக்காரன் உங்ககிட்ட பேசும்போது சில விஷயங்களை சுத்திக்கின்னு வருவாங்க அப்படியே. அம்மா அதாவது இப்படி எப்படி இப்படி வந்து அப்படி வந்து அப்படி வந்து அப்படி வந்து அப்படின்னு கடைசியா அப்படி நெச்சுன்னு வைப்போம் தான் புரியும். ஆமா ஆமா. ஏன்னா டைரக்டா வந்து சொன்னா என்ன பண்ணுவேன்? அம்மா நீ எழுந்துருக்கியா, நீ முதல்ல நீ ஊழியக்காரமா யாரா இருந்து போமா. ஆமா, இந்த நம்ம ஆட்களுக்கு எப்பவுமே சில விஷயங்களை முகத்துக்கு நேரா சொன்னா அது பிடிக்காது, 2வது அவனுக்கு புரியாது. அதனாலதான் ஆண்டவர் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், குத்துற மாட்டை குத்தி தான் சொல்லணும், முறுக்கி தான் சொல்லணும், வேற வழி கிடையாது. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் எடுத்து ஒரு ஊழியக்காரங்க கிட்ட பேசுறாருன்னா இது என்னுடைய சித்தம் இல்லை. உங்களுக்கு கடவுள் சொல்ல வந்த விஷயத்தை இப்படி சுத்திக்கிட்டு வந்து சொன்னாதான் அது புரிய வருது. ஆமீன் சொல்லுங்களேன். இது எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. ஐயா புரிஞ்சுச்சிங்களா? ஐயா இப்போ டக்குன்னு சொல்லுங்க. நான் ஒரு பிரசங்கத்துல இப்படிதான் பேசினேன். இதுக்கு இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? சும்மா சும்மா கேட்குறேன். சும்மா சும்மா இப்படி, அதாவது எப்படி சொல்றது, நான் பாண்டிச்சேரி ஊழியத்துல போனேன். பாண்டிச்சேரி ஊழியத்துல போய் நான் சொன்னேன், ஏமா நீ போட்டுக்கிற நீ நீ ஆண்டவரை ஆண்டவரை விட நீ போட்டுக்கிற நகையமா பெருசு, நீ குடும்பம் ஆண்டவருக்கு அப்படின்னு. எல்லாம் சிரிக்குதுப்பா. புரிஞ்சு நம்ம சோதனை புரிதாம்மா? புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுச்சா? ஏன்னா நம்மளுக்கு வாயு வில்ல வாய் பேச்சுல வில்லத்தனமானவங்க சொல்றீங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன், சரி அப்படியா, நீ போட்டுங்கிற நகையை காட்டிலும் சரி, நீ கர்த்தரை காட்டி நீ போட்டுக்கிற நகை பெருசா, அப்போ எல்லாத்தையும் காணிக்கொட்டில போடு அப்படின்னு. இன்னைக்கே நீ மனம் மாற்றி வெளிப்படுத்து அப்படின்னு. புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? எப்படி சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? புரிஞ்சுங்களா? ஐயா விளங்குச்சுங்களா? ஐயா விளங்குச்சுங்களா? ஈசாக்கு தான் ரொம்ப 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 நேசிச்ச தன் மகனையே கர்த்தருக்காக என்ன பண்ணாரு? கொடுத்துட்டாரு, பலியா கொடுத்துட்டாரு, கொடுக்க வந்துட்டாரு. ஆனா 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 விளங்குச்சுங்களா? வேணாம். இப்போ புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு விளங்குதுங்களா? ஏன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து எப்படி சொல்றது, கேட்க தயங்குறான்னு புரியுதுங்களா? எடுக்க தயங்குற புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும் நீ கப்பீஸு, உன்னை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் ஏன் நான் நினைக்கிற மாதிரியான சோதனை எல்லாம் வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ என்னை விட்டுட்டு கண்டிப்பா போயிடுவேன்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் தயவு செய்து சொல்றேன், கர்த்தருடைய சார்பா நின்று சொல்றேன், உங்ககிட்ட ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கறதே கிடையாது. அவருக்கு தெரியும் யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்கக்கூடாது, யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரணும் தெரியும் அவருக்கு. சும்மா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. விளங்குதுங்களா? ஆண்டுக்கு தெரியும் உன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். அதனாலதான் உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நின்று போறாரு. அவள் தான் உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு போயினே தர்றாரு. அவ்வளவுதான். மற்றபடி நீ பெருசாலாம் அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. தயவு செய்து ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அப்புறம் அவர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாரு. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்க தான் மனம் மாறணும். அவர்கிட்ட பெருசா எதிர்பார்த்தா அவர் என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட பெருசா எதிர்பார்ப்பாரு. அப்படி எதிர்பார்ப்பீங்களா அவர்கிட்ட? கரெக்டா இல்லையம்மா? நீங்க அவர்கிட்ட ரொம்ப பெருசா எதனா எதிர்பார்த்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட என்ன பண்ணுவாரு? பெருசா எதிர்பார்ப்பாரு. அப்படின்னா அந்த டீலுக்கு ஒத்துக்கிறீங்களா?
எத்தனை டீலுக்கு ஒத்துக்கிறீங்க? டீலா நோ டீலா? சொல்லுங்க, டீலா நோ டீலா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஐயா ஐயா பொய் சொல்ல ஐயா. இப்ப பாருங்க எப்படி தயங்குறோம் பாருங்க, நம்ம எப்படி யோசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ரொம்ப எதனா பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முதல்ல உங்ககிட்ட அவர் பெருசா எதிர்பார்ப்பாரு. அதை கொடுக்க நீங்க அந்த கிரயத்தை கொடுத்துக்க நீங்க தயாரானாதான் அப்புறம் அவர் கையில உங்களை அவர் கருத்து ஆசீர்வாதத்தை உங்களை பெற முடியும். ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி வாங்குவாரு, ஆனா வாங்க மாட்டாரு. உங்ககிட்ட தான் அதை கொடுத்து வச்சிருப்பாரு. இதுதான் நம்முடைய விசுவாசம். சரி, எத்தனை பேர் எத்தனை ஒத்துக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? இப்படி ஒத்துன்னு போயிடலாமா? இப்படி இந்த டீலுக்கு வந்துடலாம். ஐயா நாங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்க மாட்டோம், இப்போ எனக்கு என்ன வேணுமோ அது மாத்திரம் வாங்கிக்கிறோம். இந்த டீலுக்கு மாத்த ஒத்துக்க கை தூங்க பார்ப்போம். ஐயா இப்ப ஐயா நான் சொல்லி பிடிச்சிப்பேன். ஐயா கற்பூர புத்தி ஐயா, அவனுக்கு கரெக்டா பிடிச்சிட்டவன். ஐயா எனக்கு எதுவும் வேணாம் ஐயா, ரொம்ப பெருசாலாம் வேணாம் ஐயா, எனக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அது மாத்திரம் போதும். அவருடைய சித்தம்லாம் கிடையாதுயா, மாறினா தான் கொடுப்பாரு. அவருடைய சித்தமே நீ மாறணும் தான் சித்தம் அவருக்கு. ஆபிரகாம் மிகப்பெரிய லெவல்ல வரணும் ஆசீர்வாதம், அவர் அந்த ஆசீர்வாதத்துக்காக சித்தம். சரி சொல், டக்குன்னு சொல்லு. அப்ப போதுமா பிரதர், இது போதுமா பிரதர், இந்த ஆசீர்வாதம் போதும்ல, மற்றபடி பெருசா ஒன்றும் வேண்டாம். இந்த மாதிரி டீல் அதை டிக்ளேர் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் கத்த பெருசா செய்வார் அப்படி சொல்லிதான் நல்லா கவனிக்கணும். நம்ம அப்படி நினைக்கும் போதுதான் அங்க ஒரு விஷயமே இருக்குது. நீ அவர்கிட்ட எதாவது பெருசா எதிர்பார்த்தா அவரு உன்கிட்ட எதிர்பார்ப்பாரு. அதான் அதனுடைய அர்த்தம், அதுதான் அதனுடைய அடையாளம். அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அதனுடைய அடையாளம். நீங்க அவர்கிட்ட எதனா பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா அவரும் உங்ககிட்ட பெருசா எதிர்பார்ப்பார். அதனால கர்த்தருடைய பிரதிநிதியா நின்று உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உனக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் கேட்டு அந்த மாதம் வாங்கிட்டு போயிடு. கிடைக்காத விஷயத்தை குறிச்சுன்னா உனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ல. இப்ப தெரிஞ்சிச்சா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாச்சு. இதை நான் கேட்டா இதுக்கான கிரியத்தை நான் பண்ணும் கொடுத்தே ஆகணும். உன்னால கொடுக்க முடியலன்னா அது கேட்காத, அவ்வளவுதான். கேட்டுங்களா? முடிஞ்சா சொல்லுங்க. முடிஞ்சா? ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இப்போ கை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே ஏதோ என்ன எங்களால உங்களுக்கு என்ன எனக்கு கொடுக்கணும்னு கை தூக்குங்க எல்லாரும் தயவு செய்து. என்ன பயமுறுத்துறமா? என்ன சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஆமாங்க, என்ன பெருசா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன பெருசா எதிர்பார்க்கற நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட இருந்து உங்க பிள்ளையை எதிர்பார்க்க மாட்டாருங்க. ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு பலி கட்ட மாதிரிலாம் செய்ய மாட்டார், அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். நம்ம தேவன் பொல்லாங்களை சோதிக்கிறவர் அல்ல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. உங்க விசுவாசத்தை தேவன் எதிர்பார்ப்பாரு, உங்களை பரீட்சை பார்ப்பாரு. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு புது வீடை கேட்குறேன் பாருங்க, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் ஊழியக்காரர் எனக்கு கொடுத்த சாட்சி. ஒரு புது வீடை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், உன் பழைய வீட்டை உங்ககிட்ட நிறுத்துருவார், உங்களை நடுத்தர் கொண்டு வந்து நிக்க வச்சிருவார். என் ஊழியக்காரர் எனக்கு கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? அவர் எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டு வச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன வீட்டுல இருந்து அந்த வீட்டை ஒருத்தர் ஜப்சி பண்ணிட்டான். வீட்டை கேட்டார். ஆனா அந்த வீட்டை சொந்த வீட்டை என்ன பண்ணிட்டாருன்னா, ஏதோ ஒரு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து கூட அவர் விசுவாசிக்கிறாரு, கர்த்தர் நிச்சயம் எனக்கு ஒரு புதிய வீட்டை தருவார், எனக்கு ஒரு புதிய வீட்டை தருவார். என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள யாரோ ஒருவர் கர்த்தரோடு பேசி சொப்பனத்துல இவனுக்கு நீ வீட்டை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அதே ஏரியாவில் ஒரு வீட்டை வாங்கி ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அந்த சின்ன வீட்டை விட பெரிய வீட்டுக்குள்ள ஒரு பிரவேசித்து போனாரு. உங்களுக்கு புரிதுங்களா? உங்க விசுவாசத்தை தேவன் பரீட்சை பார்ப்பாரு, வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் பெரிய சோதனை தான் இல்லைங்க, உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். விளங்குச்சுங்களா? சின்ன சோதனை தான். நீங்க ஒரு விஷயத்தை அவருக்காக கொடுக்கும் போது இதை காட்டும் பெருசா உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் நான் சொல்ல, விசுவாசத்தை சோதிப்பாரு, ஜபத்தை சோதிப்பாரு. இன்னும் கடவுளுக்கு ஆழத்துன்னு நீங்க போகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் உயிர் பலியெல்லாம் கேட்க மாட்டாரு, தப்பா எடுத்துக்க. நகைலாம் கேட்க மாட்டாரு, கவலைப்படாதீங்க. நகை பணம் கிணம் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. விசுவாசத்தை சோதிப்பாரு, ஜபத்தை. ஒண்ணுமே இல்லாது என்ன காதுல என்ன இருக்குதப்பா, அதிகம் போட்டு போயிடுங்க பேசாம. அதை விட ஆண்டு அரசம் தருவார்ல. அரசவரம் பெருசா கால் சவரம் பெருசா? உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்து பெருசா, கத்தர் கொடுக்கறது பெருசா? அப்ப எது பெருசு? வச்சுக்கோ. ஆனா போட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். சும்மா வாயில சொல்றதுதான் எல்லாமே. இப்போ 23,000 பெருசா, அப்படியே டபுள் ஆக்குங்க. அரசவரம் நீங்க சொல்லுங்க, எது பெருசு? கத்தருக்கு நீங்க கொடுக்கும் போது அது எது? இப்ப எது வேணும் உங்களுக்கு? ஓகே ரைட். சும்மா சொல்றேன், எல்லாம் கேட்க மாட்டாரு. இதை வாங்கி அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்னும் பண்ண போறது கிடையாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா.
அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்ம இடத்துல இந்த மாதிரியான காரியங்களை எதிர்பார்க்க மாட்டார். நம்முடைய விசுவாசத்தை பார்ப்பாரு, நம்முடைய நம்பிக்கையை பார்ப்பாரு, நம்முடைய ஜெபத்தை பார்ப்பாரு. நீங்க எந்த விதத்துல அவரை தேடுறீங்கன்றத பார்ப்பாரு. உயிரே போனாலும் கர்த்தரை நம்புறீங்களான்றதெல்லாம் பார்ப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரம்னா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. சகோதரிகளுக்கு புரிஞ்சுச்சா சிஸ்டர்? புரிஞ்சுச்சுங்களா? பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டேன். உலகத்துல நான் இப்ப ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, அவருக்கு ஒரு சின்ன வீடு இருந்து பாத்தீங்களா, அது ஒரு கேஸ்ல இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. கேஸ்ல இருந்தாலும் கேஸ் தோத்து போச்சு. கேஸ் தோத்து போச்சு. அந்த லூஸ் அங்கேயே இருந்ததுன்னா கேஸ் இன்னும் வளர்ந்துருக்கும். அவர் அந்த வீட்டை விட்டு அவர் வெளியில வரணுன்றதுதான் தேவ திட்டம். அதனாலதான் அந்த கேஸ் தோத்துது. வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அப்பவும் அந்த நம்பிக்கை இருந்தது. அவர் இந்த கேள்வி கேட்கல. புரிஞ்சுங்க, ஏன் இந்த வீட்டையே எனக்கு தரல அந்த கேள்வி கேட்கல. இந்த வீடு என்னை விட்டு போனாலும் கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை தருவார், எனக்கு ஒரு வீட்டை தருவாரு. அப்படி வரும்போதுதான் கர்த்தர் சொந்த வீட்டை கொடுத்தார். புரிஞ்சுச்சுங்களா? அல்லேலூயா. விளங்கிச்சுங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்பக்கூடிய விதத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நாம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் நம்ம எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள். இப்போ நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கிறத கொஞ்சம் எழும்பி நின்றுடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு தெரியுது உங்களுடைய பலவீனம் என்ன என்றதெல்லாம். கொஞ்சம் அப்படி எழும்பி நில்லுங்க. அம்மா கையில நான் கொடுக்க விரும்புறேன். இந்த நல்ல வாய்ப்பினை அமைத்து கொடுத்த ஆண்டவருக்கும் அம்மாவுக்கும் திருச்சபை மக்களுக்கும் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.